வெல்கம் டு கைடர் குளோப். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா ஜியோகிரஃபி கிளாஸ்ல சாயில்ஸ், அதாவது இந்தியா அண்ட் தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மண் வளங்கள். ஓகேங்களா? மண் வளங்கள் இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மண் வளங்கள் எந்த மாதிரி எல்லாம் இருக்குது, ஓகேங்களா? இந்த மாதிரி கொஷின்ஸ்ல இருந்து என்ன மாதிரி எல்லாம் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்றது நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த கிளாஸ்ல. ஓகேங்களா? ஓகே, சாயில். இப்போ நம்மளுக்கு தெரியும் மண் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம், சாயில். ஓகேங்களா? சாயில் அண்ட் தென் சாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். வாட் இஸ் மீன் பை சாயில், வாட் இஸ் மீன் பை சாண்ட் அப்படின்றத ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் என்னன்றதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சாயில் அண்ட் தென் சாண்ட். சாயில் அப்படின்னா மண், சாண்ட் அப்படின்னா மணல். ஓகேங்களா? இப்போ சாண்ட் வந்து எதுக்காக பயன்படுத்தப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு கட்டுறதுக்குலாம் நம்ம சாண்டை பயன்படுத்துறோம், மணல் பயன்படுத்துறோம்னு தெரியும். ஸோ மண் அப்படின்றது வந்து சாயில் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுல வந்து நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே இருக்கும், மைக்ரோ அண்ட் தென் மேக்ரோ நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே இருக்கிறனால தானே நம்ம அதை வந்து சாயில் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுதான் நம்ம வந்து செடிகள் வளர்றதுக்கு, மரங்கள் வளர்க்கறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்தக்கூடியது இந்த மண் தான். சரிங்களா? ஓகே, அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம், சாயில் அண்ட் தென் சாண்டை பத்தி. ஓகேங்களா? சாயில் பத்தி இந்த ஃபுல் கிளாஸ்ல பார்க்க போறோம். இந்தியாவில் எந்த மாதிரியான மணல்கள் இருக்குது, சரிங்களா? அண்ட் தென் என்ன மாதிரி எல்லாமே நம்மளுக்கு வந்து பயிர்கள் விளைவிக்கிறாங்க இந்தியாவில், என்னென்ன பகுதிகள் எந்த மாதிரி மண் இருக்குது, அந்த மண் எப்படிலாம் உருவாகுது அப்படின்றத பத்தி இந்த டீட்டெயிலாம் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகே, வாங்க டாபிக்ல போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சாயில் எப்படி எல்லாம் ஃபார்ம் ஆகுது, எந்த மாதிரி எல்லாம் சாயில் உருவாகுதுன்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, எரோஷன் ஆஃப் ராக்ஸ், அதாவது பாறைகள் வந்து சிதைவதனால அல்லது அரிப்பு ஏற்படுறதுனால, சிதைவு அல்லது அரிப்பு ஏற்படுறதுனால, அதாவது வெதரிங் அண்ட் எரோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ராக்ஸ்ல இதெல்லாம் ஏற்படுறதுனால அந்த பாறை கொஞ்சம் கொஞ்சமா அரிஞ்சு நம்மளுக்கு சாயிலா உருமாறுது. சாயில் அப்படின்றது ஒரு லூஸான மெட்டீரியல். அப்படி எடுத்து பார்த்தா ரொம்ப லூஸா இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான் சாயில் அப்படின்னு சொல்றோம். ராக்கோட வெதரிங்னாலையும் எரோஷனாலையும் ஏற்படுறது தான் இந்த சாயில். ஓகேங்களா? அது எங்க பிரசண்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட புவியின் மேற்பரப்புல, அதாவது எர்த்தோட கிரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரஸ்ட்ல அவுட்டர் பார்ட் ஆஃப் த லேயர் பாத்தீங்க அப்படின்னா சாயில் பிரசண்டா இருக்கும். ஒரு லூஸான மெட்டீரியல் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, ராக்கோட எரோஷனால ஆகக்கூடிய மெட்டீரியல் தான் இந்த சாயில். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம ராக்ஸ் அப்படின்னு போகும்போது 3 டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ் உங்களுக்கு தெரியும் பார்க்கலாம். 3 டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, 3 டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இக்னியஸ் ராக்ஸ். இக்னியஸ் ராக்ஸ் அப்படின்னா தீப்பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது தீப்பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல செடிமெண்டரி ராக்ஸ் அப்படின்னா படிவு பாறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? படிவு பாறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல மெட்டமார்பிக் அப்படின்னாவே உருமாறக்கூடிய தன்மை கொண்டதுதான் மெட்டமார்பிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஒரு பாறை வந்து உருமாறுச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து மெட்டமார்பிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதான் மெட்டமார்பிக் ராக்ஸ் அப்படின்னு சொல்றோம். உருமாறக்கூடிய பாறைகள் தான் மெட்டமார்பிக் ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி எல்லாம் ஃபார்ம் ஆகுது, ஓகேங்களா, அதை பத்தி பார்க்கலாம். இந்த பாறைகள், ஓகே, இப்போ எரிமலை அப்படின்றது இருக்குது. 3 வகையான எரிமலை நம்மளுக்கு காணப்படும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் வல்கனோ, எப்பயுமே எரிஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய வல்கனோ ஆக்டிவ் வல்கனோ. இது வந்து இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் வல்கனோன்றது எப்பயுமே ஒரு பொங்கி வந்துட்டு இருக்க ஒரு நிலையில் இருக்கிறது ஆக்டிவ் வல்கனோ. ஸோ இந்தியாவில் வந்து பேரன் ஐலாண்ட்ஸ், அந்தமான் நிக்கோபாரில் இருக்கக்கூடிய பேரன் தீவுகள்ல மட்டும்தான், இந்தியா அப்படின்ற ஒரு ரீஜன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்தமான் நிக்கோபார் இந்தியாவில தான் வரும். ஸோ அங்க இருக்கக்கூடிய பேரன் தீவுகள்ல மட்டும் தான் இந்த ஆக்டிவ் வல்கனோ, ஒன் அண்ட் ஒன்லி ஆக்டிவ் வல்கனோ இன் இந்தியான்னு கேட்டா பேரன் ஐலாண்ட்ஸ்ல மட்டும் தான் பிரசண்டா இருக்கு. சரிங்களா? அதே போல இன்னொரு என்ன வல்கனோ அப்படின்னா பாசிவ் வல்கனோ ஆர் டோர்னன்ட் வல்கனோன்னு சொல்லுவாங்க. டோர்னன்ட் வெல்கனோ அப்படின்னா ஒரு எப்ப வேணா அது வந்து வெடிக்கலாம் அந்த வெல்கனம். பட் ஆக்டிவ்ன்றது எப்பவுமே ஒரு கொதி நிலையில இருக்கிறது. ஸோ எப்பயுமே தெரியாது, திடீர்னு எப்ப வேணா ஆகிறதா டோர்னன்ட் வெல்கனோ அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு என்னன்னா டெட் வெல்கனோ ஆர் எக்ஸ்டின்ட் வெல்கனோன்னு சொல்லுவாங்க. இறந்த எரிமலை அப்படின்னு சொல்லுவாங்க. டெட் வெல்கனோ ஆர் எக்ஸ்டின்ட் வெல்கனோ. இந்த எரிமலையில வந்து கண்டிப்பா ஒரு குழம்புகள்ன்றது எதுவுமே கிடையாது. ஸோ இது மூடிடுச்சு இந்த எரிமலை அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த டெட் வெல்கனோ அப்படின்னு சொல்லுவாங்க. டெட் ஆர் எக்ஸ்டின்ட் வெல்கனோ.
இந்த மாதிரி 3 எரிமலைகள்ன்றது இருக்குது. இந்த டெட் வெல்கனோ பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட தமிழ்நாட்டுல கூட ஒரு இறந்த எரிமலைன்றது காணப்படுது. எதுனா தஞ்சாவூர்ல இருக்கு, சாரி திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த மலை இருக்கு பாத்தீங்களா? சோ அது ஒரு டெட் வெல்கனோ. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு டெட் வெல்கனோ எதுன்னு கேட்டாங்கன்னா திருவண்ணாமலை தான். ஓகே, இந்த வாயை தான் நம்ம வெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எரிமலை வாய் இருக்கு பாத்தீங்களா? சோ இதான் நம்ம வெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வழியா தான் வந்து உள்ள இருக்கக்கூடிய மேக்மா எல்லாமே வெளியே வரும். உள்ள வந்து மேக்மா பிரசன்டா இருக்கும். ஸோ மேக்மா எங்க பிரசன்டா இருக்கும்னு பாத்தீங்கன்னா மேண்டில்ல இந்த மேக்மா பிரசன்டா இருக்கும். ஸோ அந்த மேண்டில் இருக்கக்கூடிய மேக்மா வெளியே வரும். அதுக்கு பேர் தான் நம்ம லாவா அப்படின்னு சொல்லுவோம். லாவா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லாவா அது வெண்ட் வழியா வெளியே வரும். சரிங்களா? ஸோ இந்த வெண்ட் வழியா வெளியே வரக்கூடிய லாவா இப்படி போய் ஒரு இடத்துல தெரிச்சு போய் விழுந்துருச்சு அப்படின்னா ஒரு பாறை மாதிரி ஒரு இடத்துல கட்டியா போய் விழுந்துருச்சு. ஸோ அந்த 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 குழம்பு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச காலம் கழிச்சு இருக இருக சாலிடிஃபிகேஷன் ஆகும். அட்மாஸ்பியரோட டெம்பரேச்சர்ஸ் பொறுத்து சாலிடிஃபிகேஷன் ஆகும். ஸோ அந்த சமயத்துல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கட்டி ஆயிட்டு ஒரு ராக்கா ஃபார்ம் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆகக்கூடிய ராக்கு தான் நம்ம தீப்பாறை அல்லது இக்னியஸ் ராக்ஸ்ன்னு சொல்றோம். இக்னியஸ் ராக்ஸ் அல்லது தீப்பாறை அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஓகே ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பாக்குறோம். ஸோ இந்த இக்னியஸ் ராக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு எந்த ஒரு கனிமங்களுமே காணப்படாது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே எரிஞ்சு சாம்பல் ஆட்டறனால எந்த ஒரு மினரல்ஸ் ஆகட்டும் ஃபோசில் ஃபியூல்ஸ் ஆகட்டும் எதுவுமே இதுல காணப்படாது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த தீப்பாறைகள்ல. அடுத்தபடியான ராக் எப்படி அப்படின்னு பாக்குறோம். ஓகே, இந்த மாதிரி எரிமலைகள்ல நிறைய செடி கொடிகள் எல்லாமே காணப்படும். நிறைய செடிகள் இருக்கும், மரங்கள் இருக்கும் எரிமலைக்கு மேல. ஸோ இந்த பொங்கி வரக்கூடிய மேக்மா, அதாவது லாவா, வெளியே வந்த லாவா அப்படியே இப்படி ஃபுல்லா கவர் ஆயிடும். சரிங்களா? அப்போ திருப்பியும் ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் செடி எல்லாம் முளைக்க ஆரம்பிச்சுக்கும். திருப்பி என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த எரிமலை பொங்கி வருது. ஸோ இந்த மரங்கள் எல்லாமே மூடப்பட்டிருக்கும். இந்த மாதிரி படிமமாக மூடப்பட்டுக்குள்ளேயே மரங்கள், இந்த பக்கம் ஒரு மரங்கள், இங்க ஒரு மரங்கள் இருக்கும். ஸோ இங்க வந்து ராக்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த மாதிரி படிவமா அந்த ராக்ஸ் ஃபார்ம் ஆகிறது தான் நம்ம செடிமெண்ட்ரி ராக்ஸ், படிவு பாறைகள் அப்படின்னு சொல்றோம். படிவ பாறைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ நம்ம வந்து ஒரு அஸ்திவாரத்துக்கு நிலம் தோன்றோம் அப்படின்னாவே பாத்தீங்கன்னா இந்த கலரான ராக்ஸ் எல்லாமே நீங்க கண்டுபிடிப்பீங்க, பார்த்திருக்கலாம். ஸோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுக்குகள், பாறை அடுக்குகள்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரி உருவாயிருக்கும் இந்த கலரா. அப்போ ஓல்டஸ்ட் ரொம்ப டார்க் கலரா இருந்தா ரொம்ப ஓல்டஸ்டா இருக்கும். ஒரு லைட்கான வெளிர் கலரா இருந்தா ஒரு இப்ப நியூலி ஃபார்ம்டான ஒரு பாறைகளா இருக்கும். அதுக்கு பேர் தான் நம்ம ஸ்ட்ராட்டா ஆஃப் ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் செடிமெண்ட்ரி ராக்ஸ். ஸோ இந்த மினரல்ஸ், ஃபோசில் ஃபியூயல்ஸ், பெட்ரோலியம் எல்லாமே இந்த செடிமெண்ட்ரி ராக்ல மட்டும்தான் பிரசன்ட் ஆயிருக்கும். புரியுதுங்களா செடிமெண்ட்ரி ராக்ஸ் என்னன்றது? ஓகே, அடுத்த ராக் என்ன அப்படின்னா மெட்டமார்பிக்ஸ். மெட்டமார்பிக் அப்படின்னாவே உருமாறக்கூடிய தன்மை கொண்டது. அதான் மெட்டமார்பிக், மெட்டமார்பிசம் அப்படின்னா நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இதை நம்ம எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இப்போ இக்னியஸ் ராக்ஸ் இருக்குது. அது ஏதாவது நீங்க எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு மார்பிள் இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மார்பிள் இருக்கு. ஸோ அந்த மார்பிள் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கும் போதோ இல்லை டெம்பரேச்சர் கொடுக்கும் போதோ எக்ஸ்டர்னல் ஏஜென்சி ஒன்று ஏதாவது அது என்னவா இருக்கும், டெம்பரேச்சர் அல்லது ப்ரெஷர், அழுத்தம் அல்லது வெப்பம் கொடுக்கும்போது அது வந்து ஒரு சாக்கா மாறுது, சுண்ணாம்பா மாறுது, லைமா மாறுது, சாக்கா மாறுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி மாறக்கூடிய பாறைகள், அப்போ இதுக்கு பேரு மெட்டமார்பிக் ராக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, இந்த மாதிரி எந்த ஒரு ராக் மாறினாலும் அதுக்கு பேரு மெட்டமார்பிக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ செடிமெண்ட்ரி ராக்ஸ் எடுத்துக்கோங்க, கிரானைட் எடுத்துக்கோங்க. கிரானைட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம ப்ரெஷர் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உருமாறிட்டு நம்மளுக்கு ஜெனிசிஸா வரும். ஸோ இந்த மாதிரி ஜெனிசிஸ் இருக்கக்கூடிய ஃபார்ம் எல்லாம் நம்ம மெட்டமார்பிக் ராக்ஸ்னு சொல்லுவோம். இது எங்க எதனால நடைபெறும்னு பாத்தீங்கன்னா ப்ரெஷர் அதிகமா கொடுக்கறதுனால இங்க கிரானைட் வந்து ஜெனிசிஸா மாறும். இந்த மாதிரி ஒரு பாறைகள்ல இருந்து இன்னொரு பாறையா உருமாறுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் நம்ம மெட்டமார்பிக் ராக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ராக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அரிக்கப்படுறதுனால தான் இந்த மாதிரி ஒவ்வொரு டைப் ஆஃப் சாயில்ன்றது உருவாயிருக்கு. ஸோ என்ன ராக் பண்ணா என்ன சாயில் உருவாகும் அப்படின்றது நம்ம ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் சாயில பார்க்க போறோம். ஓகே, அண்ட் தென் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான அக்ரிகல்ச்சருக்கு ஒரு முக்கியமான ரிசோர்ஸ் வந்து இந்த சாயில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதே போல இது ஒரு நான் ரெனியூவபிள் ரிசோர்சஸ், புதுப்பிக்க இயலாத ஒரு இன்றியமையாத ஒரு பொருள் தான் இது. புதுப்பிக்க இயலாத வளமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இதை சொல்றாங்க அப்படின்னா ரெனியூவபிள் அப்படின்னா திருப்பி புதுப்பிச்சுக்க முடியும் நம்மளால. சரிங்களா? இப்ப சோலார் எனர்ஜி, ஓகே, இந்த மாதிரி நம்ம திருப்பி புதுப்பிச்சுக்கலாம். உடனே ரொம்ப குறைந்த காலத்துல நம்ம புதுப்பிச்சுட்டு இருக்கலாம். இதுவே ரொம்ப நீண்ட காலம் புதுப்பிக்கிறதுக்கு ஆகும். இப்ப கோல் எடுத்துக்கோங்க, ஒரு கோல் உருவாகிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்ளுது? ஓகேங்களா? இந்த செடிமெண்ட் ராக்ஸ் எடுக்கிறதுக்கு. அதே போலதான் இந்த சாயிலும் ஒரு சாயில் உருவாகிறதுக்கு பல நூற்றாண்டுகள் எடுத்துக்கொள்ளும். சோ இந்த மாதிரி காலங்கள் ரொம்ப அதிகமா போக போக நாம அதுக்கு பேரு நான் ரெனியூவபிள் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். புதுப்பிக்க இயலாத ஒரு கனிம வளம் தான் இந்த சாயில், புதுப்பிக்க இல்லாத ஒரு வளம் தான் இந்த சாயில் அப்படின்னு நம்ம சொல்லலாம், மண். ஓகே,
இந்த சாயில் நம்மளுக்கு எல்லா பிளேஸ்க்கும் ஒரே மாதிரியான சாயில்ன்றது கிடையாது. ஒவ்வொரு பிளேஸ்க்கும் வேற வேற மாதிரியான டிஃப்ரெண்ட் சாயில்ஸ்ன்றது நம்மளுக்கு காணப்படுது. ஓகே, அது எதை பொறுத்துலாம் இந்த சாயில் டிஃப்ரென்ஸா இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். சரிங்களா? அதான் டிபெண்ட்ஸ் ஆன் கிளைமேட், காலநிலை பத்தி டிஃப்ரென்ஸா இருக்கும். இப்போ கிளைமேட் அப்படின்னா ஒரு 30ல இருந்து 35 வருஷம் ஒரு பெரிய பெரிய இடம், அதாவது இந்தியா, தமிழ்நாடு அந்த மாதிரி ஒரு பெரிய ரீஜன்ல அந்த மாதிரி வெதர் 30ல இருந்து 35 வருஷம் எந்த மாதிரி ஒரு காலநிலை நீடிக்குதோ, ஸோ அதுக்கு பேர் தான் நம்ம கிளைமேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பாருங்க, ஊட்டி போறீங்க. ஸோ ஊட்டியில் இருக்க சாயில் எப்படி இருக்கு? ஃபைனா இருக்கு. ரொம்ப ஃபைனா இருக்க மாதிரி இருக்கு, ஈரப்பதமா இருக்கு. ஓகேங்களா? அதே இப்போ நீங்க என்ன ரீஜன் போறீங்கன்னா, கடற்கரை ஓர மெரினா பீச்லாம் போறீங்க. ஸோ அங்க மண்றது சாயில்ன்றது எப்படி இருக்கு? ரொம்ப ஃபைனா இருக்கு, உப்பு இருக்கிற மாதிரி இருக்கு, அசிடிக்கா நேச்சரா இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறம் நடுப்பகுதியான தஞ்சாவூர்லாம் போங்க, ரொம்ப அலுவேல் சாயில், ரொம்ப ஃபைனான சாயில், நிறைய வளம் மிக்க நியூட்ரிஷன்ஸ் மிக்க சாயில் எல்லாமே இந்த தஞ்சாவூர் ரீஜன் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த சாயிலோட வேறுபாடும் அமைஞ்சுள்ளது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பேரண்ட் ராக், அங்க என்ன வகையான பாறை அதிகமாக காணப்படுதோ, ஸோ அந்த இருந்து உடையக்கூடியதான சாயில், அதுல இருந்து எரோஷன் ஆகிறதான சாயில். அதனால பேரண்ட் ராக்கை பொறுத்து அந்த சாயில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். வெஜிடபிள் கவர். ஓகே, வெஜிடபிள் கவர் அப்படின்னா தாவர வகைகள் அங்க எப்படி எல்லாம் இருக்குது, என்ன மாதிரியான ஒரு பரப்புல இருக்குது தாவரங்கள், என்ன தாவரங்கள் அங்க காணப்படுது அப்படின்றத வச்சும் சாயில்ன்றது வகை அமையும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கலாம், இப்போ பாலைவன பகுதிகளில் மண்கள் ரொம்ப வறண்டு போய் காணப்படுது. பிகாஸ் அங்க ஒரு வெஜிடபிள் கவரே கிடையாது, தாவர வகைகள் அங்க கிடையாது, அதனால அது வறண்டு போன மண்களா காணப்படுது. அதே போல இப்ப பிச்சாவரம் எடுத்துக்கோங்க, ஒரு கோஸ்டல் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்ல சதுப்பு நிலமா ஒரு மண்கள் இருக்குது, அதனால நம்மளுக்கு வெஜிடபிள் கவரை பொறுத்தும் சாயில் வேற வேற மாதிரி மாறும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதான் சொல்லியிருக்கேன், ரீஜனுக்கு ரீஜன் மண்ணோட தன்மைன்றது மாறிட்டே தான் இருக்குது. இதோட கிரைன்ஸ் எல்லாம் நம்ம 3 வகையா பிரிப்போம். என்னென்னு பாத்தீங்கன்னா கிளே, சில்ட் அண்ட் சாண்ட். கிளே அப்படின்னா களிமண் சொல்லுவோம், சில்ட் அண்ட் தென் மணல். இந்த மாதிரியான 3 வகையான கிரைன்ஸ், துகள்கள் எல்லாமே மண்ணில் காணப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இது சாயிலோட லேயர். கீழே எப்படி எல்லாமே இந்த லாங்கிடியூடல் லேயர் தான் இது சொல்றோம் சாயிலோடது. எப்படி எல்லாம் சாயில்ஸ் அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். பெட்ராக் இருக்கும் கீழே. பெட்ராக் அப்படின்னா பாறைகள், அடிப்பாறை இருக்கும். அதுக்கு மேல பேரண்டல் ராக், அந்த பாறைகள் கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சு மேல வந்திருக்கக்கூடிய பாறைகள் நம்ம பேரண்டல் ராக், பேரண்டல் மெட்டீரியல் ஒரு பேரண்டல் ராக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கு மேல இருக்கக்கூடியது சப்சாயில். ஓகேங்களா? சப்சாயில் அப்படின்னா அடிமண். அதுக்கு மேல இருக்கக்கூடியது டாப் சாயில். அதுக்கு மேலதான் நம்மளுக்கு ஆர்கானிக் லேயர். ஆர்கானிக் லேயர் அப்படின்னா ஒரு வளமிக்க மண்ணாக, இந்த உரங்கள் இருக்கக்கூடியது, அந்த செடிகள் வளரக்கூடிய மண்ணாக இந்த ஆர்கானிக் லேயர் ஆஃப் த சாயில்ன்றது அமைஞ்சிருக்கு. அது கீழே டாப் சாயில் இருக்கும், அது கீழே சப் சாயில் அப்படின்றது அமைஞ்சிருக்கும். ஓகேங்களா? அதை நோட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்றதை பார்க்க போறோம். ஓகே, சாயில்ஸ் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? இந்தியாவில் என்னென்ன மாதிரியான மண்கள் இருக்குது, மண் வளங்கள் இருக்குதுன்னு சொல்லி தான் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். இந்தியா மண் வளங்கள், சாயில்ஸ் ஆஃப் இந்தியா. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எத்தனை டைப்ஸ் ஆஃப் சாயில் இந்தியாவில் காணப்படுது, இந்தியாவில் இருக்குதுன்றத பார்க்கலாம். மொத்தமாக 8 வகையான மண் இந்தியாவில் காணப்படுது. ஓகேங்களா? இது யாரு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ICAR அப்படின்ற ஒரு அமைப்பு. என்ன அமைப்பு அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச். இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச், இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச், இந்த அமைப்பு தான் சொல்றாங்க இந்தியாவில் மொத்தம் 8 வகையான மண்ணுன்றது இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த ICAR எப்ப செட்டப் பண்றாங்க, எப்ப அமைச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா 1953 தான் இந்த ICAR அப்படின்றது கொண்டு வரப்பட்டுச்சு. சோ இவங்க தான் சொல்றாங்க இந்தியாவில் மொத்தம் 8 வகையான மண்ணுன்றது காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதுல ஒவ்வொரு மண்ணா பத்தி எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்குன்றத பார்க்கலாம். இது எப்படி எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, இந்தியால என்ன மண் அதிகமா இருக்குது, தமிழ்நாட்டுல எந்த மண் அதிகமா இருக்குது. ஓகே, இந்த மண் எல்லாமே கொடுத்துட்டு எந்த மண் அதிகமா இருக்கு, எந்த மண் குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணுங்க. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் ஏறு வரிசையில் அரேஞ்ச் பண்ணுங்க. அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்காக இந்த ஸ்லைட் ரொம்ப முக்கியமா இருக்கும். ஓகே, இந்தியாவில் அதிகமா இருக்கக்கூடிய மண், எந்த மண் அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பிளாக் சாயில் தான் அதிகமா இருக்கு. கரிசல் மண் பாத்தீங்கன்னா இந்தியாவில் ரொம்பவே அதிகமா இருக்கு. 29.69% பிளாக் சாயில்ன்றது இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக ரெட் சாயில், செம்மண். சரிங்களா? ரெட் சாயில் பாத்தீங்க அப்படின்னா 28% ரெட் சாயில் இருக்குது.
அதுக்கு அடுத்தது அலுவியல் சாயில் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வண்டல் மண் வந்து 22.16% வந்து இந்த வண்டல் மண்ணுன்றது இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக ஃபாரஸ்ட் அண்ட் தென் மவுண்டன் சாயில், காடு மற்றும் மலை மண் அப்படின்னு சொல்லக்கூடியது 7.94% வந்து இந்த மண்றது இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக ஆரிட் அண்ட் டெசர்ட் சாயில், பாலைவன வறண்ட மண். பாலைவன வறண்ட மண் பார்த்தீங்க அப்படின்னா 6.13% இருக்குது. லேட்ரைட் சாயில் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சரளை மண் பார்த்தீங்க அப்படின்னா 2.62%. பிடி அண்ட் மேஷி சாயில், சதுப்பு நில மண் பார்த்தீங்க அப்படின்னா 2.17%. அல்கலைன் அல்லது சலைன் சாயில், உவர்ப்பு மண், உவர் மண் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மண் பார்த்தீங்க அப்படின்னா 1.29% வந்து காணப்படுது. ஓகேவா? ஜஸ்ட் நோட் திஸ் ஸ்லைட் ஃபுல்லாகவே நோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அசெண்டிங் ஆர்டர்ல எல்லாமே இப்போ கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்கு. நோட் பண்ணியாச்சா? நோட் பண்ணியாச்சா? ஓகே. ஓகே, இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாயில்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ அலுவியல் சாயில் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, சாரி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் அலுவியல் சாயில் பார்க்கலாம். வண்டல் மண், சரிங்களா? அலுவியல் சாயில் அப்படின்னா வண்டல் மண். இந்த ஒவ்வொரு சாயில் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன பார்க்கணுன்றதை நான் சொல்ல போகிறேன். இந்த சாயிலோட டைப்ஸ் ஏதாவது இருக்குதா, அலுவியல் சாயிலோட டைப்ஸ் ஏதாவது இருக்குதா அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது எப்படி உருவாகுது, இதோட ஃபார்மேஷன் எப்படி இருக்குது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இதுல என்னென்ன வேதியியல் பொருட்கள் இருக்குது, என்னென்ன இல்லை, அல்லது என்னென்ன கம்மியா இருக்குது, என்னென்ன அதிகமா இருக்குன்றத பார்க்கணும். ஒவ்வொரு மண்ணுக்கும் எப்படி நம்ம பார்த்துக்கணும். இதோட தன்மை எப்படி இருக்குது, நேச்சர் பார்க்கும்போது இது எப்படி இருக்குது, பார்த்தே நம்ம என்ன சாயில்ன்றது ஐடென்டிஃபை பண்ணலாமா, முடியுமா, அந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிக்கிறதா நம்ம நேச்சர் ஆஃப் த சாயில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி எங்கெங்க இருக்குன்றத பார்க்கணும். அதுக்கு அடுத்தபடியாக டிஸ்ட்ரிபியூஷன், இந்தியாவில் எந்தெந்த இடத்துல வந்து இந்த சாயில், இந்த பர்டிகுலர் சாயில்ன்றது காணப்படுதுன்றத பார்க்கணும். அதுக்கு அடுத்தபடியாக இந்த சாயில்ல என்னென்ன பயிர்கள் இந்தியாவில் விளைய முடியும் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு சாயில்ஸ்க்கும் பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அலுவியல் சாயில். ஓகேவா? எழுதிக்கோங்க, வண்டல் மண். அலுவியல் சாயில், வண்டல் மண். ஓகே, இந்த வண்டல் மண் பார்த்தீங்க அப்படின்னா ஆற்று படுக்கை எங்க இருக்குதோ ஸோ அந்த இடத்துலலாம் அதிகமாக இருக்குன்றத பார்க்கலாம். எப்படின்னு பார்க்கலாம். இப்போ மவுண்டன்ஸ் இருக்கு, இந்த மவுண்டன்ஸ்ல மழை பெய்யும். இந்த மழை பெய்யும் போது நிறைய ஆறுகள் உருவாகும். சரிங்களா? இந்த நிறைய ஆறுகள் உருவாகக்கூடிய பகுதி தான் நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய ஆறுகள் சேர்ந்து ஒரே ஆறா ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ஒரு ஆறு ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த நிறைய துணை ஆறுகள் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னா துணை ஆறுகள். ஒரு ஆறு உருவாகிறதுக்கு நிறைய துணை ஆறுகள் அது கூட வருது. இதுக்கு பேர் நம்ம துணை ஆறு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆறுகள் வந்து கடல்ல கலக்கும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நிறைய ஆறுகளா பிரிஞ்சுதான் கடல்ல கலக்கும். ஸோ இந்த மாதிரி பிரியக்கூடிய ஆறுகளுக்கு பேரை நம்ம டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா கிளை ஆறுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த இடத்துல ஆறுகள் வந்துட்டு இருக்கும்போது ரொம்ப ஃபைனான தண்ணினால எவ்வளோ ஃபைனான சாயில் மட்டும் தான் கொண்டு வர முடியும். ஓகேங்களா? தண்ணி கூட அந்த மண்ணும் அப்படியே சேர்ந்து அடிச்சுட்டு வரும். ஸோ எவ்வளோ ஃபைனா இருக்கக்கூடிய சாயில் மட்டும்தான் வந்து இந்த தண்ணியில் அடிச்சுட்டு வரக்கூடிய சான்சஸ்ன்றது இருக்குது. இந்த ஆறுகள் வந்து ஒரு ஆறா இருந்துட்டு நிறைய ஆறுகளை பிரியறதுக்கு வந்து ஒரு இடத்துல இருக்கும். இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் மண் இங்க செட்டில் ஆகும். ஒரு கைண்ட் ஆஃப் மண் வந்து இங்க செட்டில் ஆகும். சரிங்களா? அப்புறம் இந்த மண் என்ன நடக்கும், வேற மண் வந்து செட்டில் ஆக இந்த பழைய மண், பழச செட்டில் மண்லாம் இந்த பக்கம் வந்துடும். ஸோ புதுசா செட்டில் ஆகக்கூடிய மண் வந்து இந்த பக்கம் ஆற்றோட ஓரத்துல செட்டில் ஆயிருக்கும். ஓகேங்களா? இந்த பழசா செட்டில் ஆகக்கூடிய மண், பழைய மண்ணுக்கு பேரு நம்ம பாங்கர்னு சொல்றோம். பாங்கர் அப்படின்னா பழைய வண்டல் மண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? பாங்கர். அதே போல இந்த புதுசா செட்டில் ஆகக்கூடிய வண்டல் மண் பேர் தான் நம்ம காதர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாங்கர் மற்றும் காதர் மண் விவசாயத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு மண் தான். பாங்கர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு மண் விவசாயத்துக்கு. பிகாஸ் அங்க நிறைய ஒரு நியூட்ரிஷன்ஸ் இருக்கும், டார்க் கலர்ல இருக்கும், நிறைய நியூட்ரிஷன்ஸ் பிரசண்டா இருக்கும். இந்த மாதிரியான பகுதிகள் தான் நாம வந்து டெல்டா பகுதிகள் அப்படின்னு சொல்லுவோம்.
எந்த இடத்துல அதிகமான வண்டல் மண் எங்க செட்டில் ஆயிருக்கோ ஸோ அந்த பகுதிகள் பேர் தான் டெல்டா பகுதிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ தமிழ்நாட்டில் எடுத்துட்டோம் அப்படின்னா திருச்சியிலிருந்து இந்த மாதிரி பிரிய ஆரம்பிக்கும். ஸோ திருச்சிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், கடலூர் இந்த மாதிரி பகுதிகளில் நம்ம டெல்டா பகுதிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். பிகாஸ் இங்க அதிக அளவான வண்டல் மண்றது குமிஞ்சு கிடக்குது. அப்போ நம்ம வண்டல் மண் குமிஞ்சாவே நம்ம என்ன பண்ணலாம், அரிசி விளைவிக்கிறதுக்கு ரொம்பவே உகந்த மண் வந்து இந்த வண்டல் மண்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேங்களா? அதனாலதான் நம்ம நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்றோம். நெற்களஞ்சியம், கிரானரி ஆஃப் தமிழ்நாடு, தஞ்சாவூர் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கோமா. ஸோ எல்லாமே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வண்டல் மண் அங்கதான் பிரசண்டா இருக்கனால. ஓகேங்களா? ஓகே, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. காதர் அப்படின்னா லைட் கலர்ட் மோர் சிலிஷியஸான ஒரு மெட்டீரியல் தான் இந்த காதர். ஓகேங்களா? அதே போல பாங்கர் அப்படின்னா ஓல்டர் அலுவியம், பழைய வண்டல் மண் தான் இந்த பாங்கர் அப்படின்னு சொல்லுவோம். உங்க லைம் நோடியூல்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், கிளேவும் அதுல கலந்துருக்கும். இது டார்க் கலர்ல இருக்கக்கூடிய மண். அதிகமா விவசாயத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய மண் வந்து இந்த பாங்கர் மண் தான். ஓகேவா? எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லிட்டேன். செடிமெண்ட்ஸ் டெபாசிட் பை ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் ரிவர்ஸ் when they flow when they slowly lose. அதாவது ஸ்லோவா போகக்கூடிய இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் மண் செட்டில் ஆகும். ஸ்ட்ரீம்ஸும் ரிவர்ஸும் இருக்கக்கூடிய ஓரப்பகுதிகளில் பேங்க் ஆஃப் த ரிவர்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ்ல இந்த அலுவியல் சாயில் அப்படின்றது அதிக அளவில் செட்டில் ஆகக்கூடிய ஒரு மண். இதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே கொஸ்டின்ல கேட்பாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்க நோட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக். இதுல வந்து பொட்டாஷ், பாஸ்போரிக் ஆசிட் மற்றும் லைம், ஓகேங்களா, கார்பன் காம்பனன்ட்ஸ் இது எல்லாமே ரொம்பவே அதிகமாக காணப்படக்கூடியதான் இந்த வண்டல் மண்ணில். பொட்டாஷ், பாஸ்போரிக் ஆசிட், சுண்ணாம்பு, லைம், கார்பன் காம்பவுண்ட்ஸ் இது எல்லாமே அதிகமாக காணப்படக்கூடியதான் இந்த வண்டல் மண்ணில். ஓகேவா? அண்ட் தென் நைட்ரஜன்றது இந்த வண்டல் மண்ணில் ரொம்பவே கம்மியா இருக்கும். ஸோ புவர் இன் நைட்ரஜன். சரிங்களா? இதோட நேச்சர் பாத்தீங்க அப்படின்னா சால்ட், சாண்டி, லூமியான சாயில், சில்ட் கிளே அதுல கொஞ்சம் கொஞ்சம் காணப்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஒரு ரொம்ப விவசாயத்துக்கு உகந்த மண் எப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த வண்டல் மண் தான் ரொம்ப விவசாயத்துக்கு ஃபெமிலியரான ஒரு மண். ஓகேங்களா? ஓகே, இதோட இது எங்கெங்கெல்லாம் இருக்கும்? ஸோ ஆல்ரெடி பார்த்துட்டோம். ரிவர்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அதிகமா இந்த வண்டல் மண்றது பிரசண்டா இருக்கும்னு சொல்லி பார்த்துட்டோம். உலகத்திலேயே மிகப்பெரிய டெல்டா எதுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா கங்கா அண்ட் பிரம்மபுத்திரா உருவாகக்கூடிய டெல்டா தான் உலகத்திலேயே மிக பெரிய டெல்டா அப்படின்னு நாம சொல்லுவோம். கங்கா மற்றும் பிரம்மபுத்திரா உருவாக்கக்கூடிய டெல்டா பகுதிகள் தான் உலகத்திலேயே பெரிய டெல்டா. அப்ப இந்தியாவிலும் பெரிய டெல்டா அதுதான். அப்ப எந்த இடத்துல கங்கா பிரம்மபுத்திரா ரிவர் பிளைன்ஸ்ல எல்லாமே இந்த ஃபுல்லா இந்த வண்டல் மண்ன்றது ரொம்பவே அதிகமா காணப்படும் அப்படின்னு நாம சொல்லலாம். அது மட்டும் அல்லாமல் உத்தரப்பிரதேஷ், உத்தராஞ்சல், பஞ்சாப், ஹரியானா, மேற்கு வங்காளம், வெஸ்ட் பெங்கால், பீகார் இந்த பகுதிகளில் எல்லாமே இந்த அலுவியல் சாயில் அப்படின்றது காணப்பட்டு இருக்கு. ஓகேங்களா? இதுல அதிகமான பயிர் வைக்கக்கூடியது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரைஸ், வீட், சுகர் கேன், ஓகேங்களா, சுகர் கேன் அண்ட் தென் ஆயில் சீட்ஸ், எண்ணெய் வித்துக்கள் இது எல்லாமே இந்த ஏரியால நம்ம கொஞ்சம் அதிகமாவே பயிர் வச்சிட்டு இருக்காங்க. முக்கியமான ஒரு பயிர் என்ன அப்படின்னா இந்த ரைஸ் தான். சரிங்களா? நோட் பண்ணியாச்சா? எல்லாமே இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லைட்ஸ் தான். ஓகேங்களா? ஓகே, இந்த ஸ்லைடு உங்களுக்கு தமிழ்ல இருக்கு. பஞ்சாப்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாப்ல வந்து இந்த சிந்து ஆறுகள் ஆகட்டும் இல்ல வந்து இண்டஸ் ரிவர் தென் கங்காவோட ட்ரிபியூட்டரிஸ் எல்லாமே இந்த பஞ்சாப்ல இருந்து உருவாகி வருது. ஸோ அந்த பகுதிகளிலும் இந்த அலுவியல் சாயில்ன்றது பிரசன்ட் ஆயிருக்கு. சிந்து ரிவர் இருக்குல்ல, இண்டஸ் ரிவர், ஸோ அதனால பஞ்சாப்ல உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப முக்கியமானது என்னென்ன மாதிரியான கிராப்ஸ் இங்க விளைய வைக்கிறாங்க. ஓகேங்களா? என்னென்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்கு, எது அதிகமா இருக்கு இதுல. சரிங்களா? பர்டிகுலரா வந்து ராபி அண்ட் காரிஃப் சீசன்ல வந்து ரொம்ப கிராப்ஸ் வந்து அந்த கிராப்ஸ் ராபி அண்ட் தென் காரிஃப் சீசன்ல வளரக்கூடிய கிராப்ஸ் எல்லாமே இங்க அதிகமா வளரும். எக்ஸாம்பிள் தான் ரைஸ், சுகர் கேனு, வீட்டு, சாரி ரைஸ், சுகர் கேன், வீட்டு, ஆயில் சீட்ஸ், எண்ணெய் வித்துக்கள், ஜூட் கூட இந்த மண்ணில் வளரக்கூடிய ஒரு மண் தான். சரிங்களா? தமிழ்ல இங்க ஸ்லைட்ஸ் இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். ஜஸ்ட் சொன்னது அது அப்படியே தான் இருக்கும். நீரோடைகளாலும் ஆறுனாலையும் ஏற்படக்கூடிய ஒரு மண் தான் இந்த மண். நோட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் போலாமா?
ஓகே. ஓகே, இந்த பகுதிகள் பாருங்க. இந்த அலுவியல் வந்து இப்போ பார்த்தோமா? ஓகே, நான் சொன்ன மாதிரி இந்த இண்டஸ் ரிவர் இங்கே ஆரம்பிக்கக்கூடிய இண்டஸ் ரிவர்ஸ் அப்படியே போயிட்டு இங்கே எல்லாமே போகும். ஸோ ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய இண்டஸ் ரிவர். கங்கா அதே மாதிரி தான், கங்கா ஸ்ப்ரெட் ஆகி இங்கே போயிட்டு இருக்கோம். இந்த திருப்பி வந்து இந்த பக்கம் போகும். ஸோ இந்த பகுதிகளில் ஃபுல்லாகவே பார்த்தீங்க எங்கெங்கே ரிவர்ஸ் இருக்கோ அங்கே எல்லாமே இந்த அலுவியல் சாயில் அப்படின்றது ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன பார்த்தீங்களா, தமிழ்நாடு இதான் தஞ்சாவூர் பாருங்க, இந்த பகுதிகள் தஞ்சாவூர் டெல்டா இதான் தஞ்சாவூர் டெல்டா. இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அலுவியல் சாயில் அப்படின்னு தான் அதிகமாக ப்ரெசென்ட் ஆயிருக்கும். டெல்டா பகுதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகள் ஃபுல்லாகவே இந்த அலுவியல் சாயில்ன்றது அதிக அளவில் காணப்படும். சரிங்களா? எங்கெங்கெல்லாம் ரிவர்ஸ் இருக்கோ அங்கெங்கெல்லாம் இந்த அலுவியல் சாயில்ன்றது அதிக அளவில் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பிளாக் சாயில் அப்படின்னா கரிசல் மண். சரிங்களா? பிளாக் சாயில், கரிசல் மண். இது எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்கான் டிராப் அப்படின்னு சொல்லுவாங்க. டெக்கான் டிராப் அப்படின்னா தற்கான பீடபூமி. எரிமலையினால உருவாகக்கூடிய ஒரு பீடபூமி தான் இந்த டெக்கான் பீடபூமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எரிமலைகள் வெடிச்சு ஸோ உருவாக இருக்கக்கூடிய ஒரு பீடபூமி தான் இந்த டெக்கான் பிளாட்டியூ. ஸோ இந்த டெக்கான்ல ஏற்படக்கூடிய ஒரு டிராப்னால அண்ட் தென் அதுல வந்து வரக்கூடிய பேசால்ட் அப்படின்ற ஒரு ராக்னால உருவாகிறது தான் இந்த பிளாக் சாயில். பேசால்ட் அப்படின்ற ராக் வந்து ஒரு பிளாக் கலர் இருக்கக்கூடிய ஒரு ராக் தான் பேசால்ட். நம்ம வந்து கருங்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதான் வந்து பேசால்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேசால்ட்ல இருந்து ஒரு எரோஷனால இல்ல வந்து அரிப்புனால ஏற்படக்கூடியதான் இந்த வந்து பிளாக் சாயில் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? இதோட கலர் பாத்தீங்க அப்படின்னா பிளாக் கலர்ல இருக்கும். எதனால அது பிளாக் கலர்ல இருக்குன்றதான் நம்மளோட கொஸ்டின். இதுல வந்து டைட்டானியம் அப்படின்ற ஒரு எலமெண்ட் அண்ட் தென் அயன் அப்படின்ற ஒரு எலமெண்ட், ஓகேங்களா, இரும்பு அதிக அளவில் இருக்கிறனால தான் இது வந்து பிளாக் கலர்ல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? எதனால பிளாக் கலர் இருக்குன்ற ரீசன் கேட்பாங்க. ஸோ டைட்டானியம் அண்ட் தென் அயன் வந்து இருக்கிறனால தான் இது வந்து பிளாக் கலர்ல இருக்கு. ஓகே, இதுல என்னென்ன மாதிரியான கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், வேதியியல் பொருட்கள் எப்படி எல்லாம் பிரசண்டா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். கால்சியம், மெக்னீசியம் கார்பனேட்ஸ், கால்சியம் கார்பனேட்ஸ் அண்ட் தென் மெக்னீசியம் கார்பனேட்ஸ் இருக்கும். இதுல அதிக அளவு வந்து இரும்பு, அலுமினியம், சுண்ணாம்பு, லைம், மெக்னீசியம் இது எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? பொட்டாஷ் லைம்ஸ் ஆகட்டும் இல்ல அலுமினியம், கால்சியம், மெக்னீசியம் இது எல்லாமே அதிக அளவில் இருக்குன்னு சொல்லலாம். என்ன இல்லை அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நைட்ரஜன், பாஸ்போரிக் ஆசிட், அண்ட் தென் ஹியூமஸ் இந்த மூணுமே இதுல ரொம்ப கம்மியா இருக்கும். நைட்ரஜன், பாஸ்போரிக் ஆசிட் அண்ட் தென் ஹியூமஸ் இது எல்லாமே ரொம்ப கம்மியா இருக்கும் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இதுல வந்து சேரு மாதிரி இருக்கும். ஒரு தண்ணி பட்டா ஈரப்பதமா இருக்கக்கூடியது வந்து ஒரு சேரு மாதிரி கொலக்கொலன்னு ஒரு சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடியதான் இந்த பிளாக் சாயில் அப்படின்றது. அண்ட் தென் ரொம்ப அதிக அளவு வந்து மாய்ஸ்சரை தக்க வச்சுக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இதுல அதிகமா இருக்கு. ஸோ பிளாக் சாயில்ல நம்மளுக்கு தெரியும் அதிகமான மாய்ஸ்சர் கடன் தக்க வச்சுக்கும். அது எதனால அப்படின்றத பாக்குறோம். டியூ டு பிரசன்ஸ் ஆஃப் லைம், இதுல சுண்ணாம்பு அதிகமா இருக்கனால தான் இந்த பிளாக் சாயில அதிக அளவு தக்க வச்சுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் வாட்டரை. ஓகேங்களா? அதனால நம்ம இதை வந்து காட்டன், பருத்தி வந்து விளைய வைக்கிறதுக்காக இந்த பிளாக் சாயில் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஒரு முக்கியமான ஒரு கிராப்பே வந்து இதுல காட்டன் தான். அதனால நம்ம இதை காட்டன் பிளாக் சாயில் அப்படின்னு நம்ம அழைப்போம். அல்லது ரெகர் சாயில் அப்படின்னு இந்த பிளாக் சாயில சொல்லுவோம். ரெகர் சாயில், ஓகேங்களா, ரெகர் மண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரெகர் சாயில் இல்ல பிளாக் காட்டன் சாயில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? கொடுத்திருக்காங்க பாருங்க தமிழ்ல. தற்கான பகுதியில் உள்ள பேசால்ட் பாறைகளிலிருந்து உருவாகிறது இந்த கரிசல் மண் ஃபுல்லாவே. இந்தியாவில் என்னென்ன மாதிரியான பகுதிகளில் இது காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, மகாராஷ்டிரா, மால்வா பிளாட்டியூஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. மால்வா பிளாட்டியூஸ் எல்லாமே இந்த சென்ட்ரல் இந்தியாவில் மால்வா பிளாட்டியூஸ் அப்படின்ற டாபிக் போயிருக்கும். ஸோ இந்த மால்வா பிளாட்டியூஸ்ல கத்தைவார் பெனின்சுலா, தெலுங்கானா அண்ட் தென் ஆந்திர பிரதேஷ், நார்த்தன் பார்ட் ஆஃப் கர்நாடகா, கர்நாடகாவில் உள்ள நார்த்தன் பகுதிகள், வடக்கு பகுதிகளிலையும் இந்த பிளாக் சாயில் அப்படின்றது காணப்படும். இதுல விளைவிக்கக்கூடிய பயிர் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டன், மில்லட்ஸ், டொபாக்கோ, சுகர் கேன். காட்டன், மில்லட்ஸ், டொபாக்கோ, சுகர் கேன். ஓகே, காட்டன்னாவே இந்த பிளாக் சாயில் தான் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, இந்த வேர்ட் ஹியூமஸ் அப்படின்ற வேர்ட், ஓகேங்களா, புபரின் ஹியூமஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த ஹியூமஸ் அப்படின்னா இலை மக்கு சத்துன்னு நம்ம சொல்லுவோம். இலை மக்கு சத்து. ஸோ இந்த இலை மக்கு சத்துன்றது பார்த்தீங்கன்னா இலை எல்லாமே அப்படி நொறுக்கி போட்ட ஒரு குப்பை மாதிரி காணப்படுறதா இந்த இலை மக்கு சத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதான் ஹியூமஸ். இது எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் டம்ளர்ல தண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த தண்ணியில வந்து ஒரு கைப்பிடி அளவு மண்ணை சேர்த்துனீங்க அப்படின்னா
நிறைய மண் வந்து கீழே செட்டில் ஆயிரும். சம் ஆஃப் த மண் வந்து இந்த பக்கம் அப்படியே மிதந்துட்டு இருக்கும். ஸோ ஒரு பகுதியான மண் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியிலேயே மூழ்காம மேலே மிதந்துட்டு இருக்கக்கூடிய மண்ணுக்கு பேர் தான் நம்ம ஹியூமஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப சாஃப்டான ஒரு இலை எல்லாமே நொறுக்கி போட்ட மாதிரி ஒரு கண்டென்ட் தான் இந்த ஹியூமஸ். நம்ம காட்டு பகுதிகளில் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த குப்பை மாதிரியான மண்ணுகள் காணப்படும். ஸோ அந்த மண்ணுக்கு பேர் தான் நம்ம வந்து ஹியூமஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, அதுதான் இந்த ஹியூமஸ். அது வந்து இதுல சுத்தமா பிரசன்ட் ஆயிருக்காது இந்த பிளாக் சாயில்ல. என்ன அதிகமா இருக்குன்னு கேட்டாங்கன்னா டைட்டானியம் இருக்கனால பிளாக் கலர்ல இருக்கு, சுண்ணாம்பு இருக்கனால அதுல வாட்டர் தேக்கி வச்சுக்கக்கூடிய தன்மைன்றது அதிகமா இருக்கு. காட்டனுக்கு எப்பயுமே வாட்டர் தேவை வளரும் போது, அறுவடை செய்யும் போது தான் அந்த வாட்டர்ன்றது இருக்காது இந்த காட்டன்ல. ஓகேங்களா, எந்த இடத்துல எந்த பகுதிகளில் வந்து காட்டன் அதிகமா விளைய வச்சு காட்டன் இண்டஸ்ட்ரீஸ் பருத்தி ஆலைகள் எங்க அதிகமா இருக்கோ அந்த பகுதி தான் நாம வந்து மான்செஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உங்களுக்கு தெரிஞ்ச மான்செஸ்டர் சொல்லுங்க பார்க்கலாம். மான்செஸ்டர், எனி மான்செஸ்டர் யூ நோ? மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்லாருமே? ஓகேங்களா, மான்செஸ்டர் அப்படின்னா எந்த பகுதிகளில் வந்து அதிகமான காட்டன் ஆலைகள் பருத்தி ஆலைகள் இருக்கோ அதை நம்ம மான்செஸ்டர் நம்ம சொல்லுவோம். ஓகே, நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. மான்செஸ்டர் அப்படின்னா சொல்லியாச்சு. சவுத் இந்தியாவின் மான்செஸ்டர்னு கேட்டாங்கன்னா கோயம்புத்தூர். ஓகேங்களா, சவுத் இந்தியா அது தென்னிந்தியாவோட மான்செஸ்டர்னு கேட்டாங்கன்னா கோயம்புத்தூர். அதே நார்த் இந்தியாவோட மான்செஸ்டர்னு கேட்டாங்கன்னா கான்பூர். நார்த் இந்தியாவோட மான்செஸ்டர் கேட்டாங்கன்னா கான்பூர். ஓகேங்களா, இந்தியாவின் மான்செஸ்டர் கேட்டாங்க அப்படின்னா அகமதாபாத். இந்தியாவோட மான்செஸ்டர் அகமதாபாத். ஓகேங்களா, அகமதாபாத் தான் இந்தியாவோட மான்செஸ்டர். மும்பைன்றது முன்னாடி இருந்துச்சு, பட் இப்போ அகமதாபாத் தான். இந்தியாவோட மான்செஸ்டர் கேட்டாங்கன்னா அகமதாபாத். ஓகே, நோட் பண்ணியாச்சா? Any doubt in this topic? தமிழ்நாட்டோட மான்செஸ்டரும் கோயம்புத்தூர் தான், மும்பை கிடையாது, இப்போ அகமதாபாத். ஓகேங்களா, ஓகே. இதுல அதிகமா விளைவிக்கக்கூடிய பயிர் என்ன அப்படின்னா காட்டன் தான். அது மட்டும் இல்லாமல் மில்லட்ஸ் தானிய வகைகள், திணை வகைகள் மற்றும் டொபாக்கோ புகையிலை அண்ட் தென் சுகர் கேன் கரும்பு இது எல்லாமே வந்து இந்த இடத்துல அதிகமா விளைவிப்பாங்க. ஓகே, நோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, கரிசல் மண் வரைக்கும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்க்க போற மண் என்ன அப்படின்னா ஓகே பிளாக் சாயில் பாருங்க. இதை நம்ம பார்த்தது கரிசல் மண். ஸோ இந்த பகுதிகளில் பேசால்ட்னால ஒரு டெக்கான் பிளாட்டியூனாவே இந்த பகுதி நம்ம டெக்கான் பிளாட்டியூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெக்கான் பிளாட்டியூவில் இருக்கக்கூடிய பேசால்ட்னால உருவாக்கக்கூடிய மண் தான் இந்த பிளாக் சாயில். ஸோ இங்க பாருங்க இந்த பகுதிகள் தான் நம்ம பிளாக் சாயில் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா, மால்வா பிளாட்டியூ. ஓகே, கோயம்புத்தூர்லயும் இந்த ரீஜன்ஸ்ல பிளாக் சாயில் அதிகமாக காணப்படுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து ரெட் சாயில், செம்மண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த செம்மண் அப்படின்னு பார்த்தோம்னா எதனால இந்த ரெட் கலர் இருக்குன்றத கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. ஓகேங்களா, ஒரு இடத்துல ஒரு பொருள்ல வந்து இரும்பு சக்தி அதாவது அயன் கண்டென்ட் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்த பகுதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெட் கலர்ல காணப்படும். ஓகேங்களா, அதே மாதிரி தான் செம்மண்ணும் அயன் இருக்கனால தான் இந்த செம்மண்ல ரெட் கலர்ல காணப்படுது. பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. ஸோ பேரிச்சம்பழம் எல்லாமே செங்கீரை எல்லாமே இரும்பு சக்தி அதிகமா இருக்கனால மட்டும்தான் இதுல வந்து ரெட் கலர்ல காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்புன்றது இருக்குது. ஓகேங்களா, ஓகே. இது எப்படி ஃபார்ம் ஆகுது? Decomposition of ancient crystalline rocks like granites and gneisses and form rock type. அதாவது
பழங்கால கிறிஸ்டலைன் ராக்குகள், அதாவது என்ன சொல்லலாம், இப்ப பழங்காலத்துல இருக்கக்கூடிய ஒரு ராக்குகள் எல்லாமே டீகம்போசிஷன் ஆச்சு அப்படின்னா அந்த மாதிரியான ஃபார்ம்ல நம்மளுக்கு கிரானைட் இந்த ஜெனிசிஸ்ன்றது கிடைக்கும். ஸோ இந்த ராக் டைப்ல இருந்து தான் நம்மளுக்கு இந்த ராக்ஸ்ன்றது கிடைச்சிட்டு இருக்குது. ஓகேங்களா? பழமையான படிவுப்பாறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிரானைட் அண்ட் தென் ஜெனசைஸ் எல்லாமே. ஸோ இந்த பகுதிகள் இது வந்து சிதைவாரனால தான் நம்மளுக்கு இந்த செம்மண் அப்படின்றது உருவாயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுல இருந்து வேதியியற் பொருட்கள் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது ரொம்பவே நிறைய இருக்கு. என்ன அதிகமா இருக்கு அப்படின்னா அயன் அண்ட் தென் மெக்னீஷியம் ரொம்ப அதிகமா இருக்கு. என்ன கம்மியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெபிசிட் வந்து நைட்ரஜன், ஹியூமஸ், பாஸ்போரிக் ஆசிட் அண்ட் தென் லைம். சுண்ணாம்பு, இலைமக்கு சக்தி, பாஸ்போரிக் ஆசிட், நைட்ரஜன் எல்லாமே இதுல கம்மியா இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் இது ஒரு லைட் டெக்ஸ்சர் கலர்ல இருக்கக்கூடியது, ஒரு போரஸான ஒரு மெட்டீரியல். போரஸ் அப்படின்னா நுண் துளைகள் எல்லாமே இதுல அதிகமா இருக்கும். துளைகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஒரு சாயில் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ரெட் சாயில் நம்ம சொல்லலாம். சால்யூபிள் சால்ட்ஸ், கிளே ஃபிராக்ஷன்ஸ், ஓகேங்களா, இது எல்லாமே இதுல இருக்கும். ஓகே, இந்தியாவில் என்னென்ன பகுதிகளில் இந்த ரெட் சாயில் காணப்படுது அப்படின்னா டெக்கான் பிளாட்டிஸோட ஈஸ்டர்ன் பார்ட் டெக்கான் பிளாட்டி இந்த பக்கம் இருக்கு அப்படின்னா ஈஸ்டர்ன் பார்ட்ஸ்ல வந்து இந்த ராக் இந்த ரெட் சாயில்ன்றது காணப்படுது. அண்ட் தென் மேஜரான சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா இங்க எல்லாமே இந்த ரெட் சாயில்ன்றது அதிக அளவில் காணப்படுது. பர்டிகுலர்லி தமிழ்நாட்டில் 2/3 மடங்கு வந்து 3/2 பங்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த தமிழ்நாட்டில் இந்த ரெட் சாயில் தான் காணப்படுதுன்னு நம்ம சொல்லலாம். சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ ரொம்ப ஒரு வளமிக்க ஒரு பிளாட்டியூ, நிறைய ரிசோர்சஸ் இந்த சோட்டா நாக்பூர் பிளாட்டியூல இருக்குன்னு படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ ஜார்க்கண்ட் பகுதிகளில் காணப்படுது. இந்த இடத்துலயும் வந்து இந்த ராக்ஸ் வந்து அதிக அளவில் இருக்குது. சாரி, இந்த ரெட் சாயில்ன்றது அதிக அளவில் இருக்கு. இதுல விளைவிக்கக்கூடிய பயிர் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட், ரைஸ், காட்டன், சுகர் கேன் அண்ட் தென் பருப்பு வகைகள், பல்சஸ், இது எல்லாமே இங்க அதிகமா விளைவிப்பாங்க. நோட் பண்ணியாச்சா? ஓகே, பாருங்க இதான் செம்மன். நான் சொன்னேன்ல ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் த ஈஸ்ட் சைட் ஆஃப் த டெக்கான் பிளாட்டியோட ஈஸ்ட் பக்கத்துல இது வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லி பார்த்தோமா. ஸோ இதான் வந்து டெக்கான் பிளாட்டியூ சொன்னேன். இந்த ஈஸ்ட் பார்ட் பாருங்க ஃபுல்லாவே இந்த பிளாட்டியூ தான், இந்த செம்மன் தான் இருக்கு. சோட்டா நாக்பூர் பிளாட்டியூன்றது இங்கே தான் இருக்கும். ஸோ சோட்டா நாக்பூர் பிளாட்டியூல அதிக அளவில் காணப்படுது. தமிழ்நாட்டில் 2/3 மடங்கு அதிகமாக இதாக இருக்குது. கர்நாடகாலையும் இருக்குது. அது போல கேரளாவையும் இந்த ரெட் சாயில் தான் அதிக அளவில் காணப்படுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் லேட்ரைட் சாயில். லேட்ரைட் சாயில் அப்படின்னா கரிசல் மண் அப்படின்னு சரளை மண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் லேட்ரைட் சாயில். இது இந்த சரளை மண் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இந்த ஒரு பிக்சர் கொடுத்துருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இது எல்லாமே அதிக அளவில் எங்க காணப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹில் ஸ்டேஷன்ஸ், ஹில் சப்மிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மலை பிரதேசங்கள்ல காணப்படக்கூடிய ஒரு மண் தான் இந்த லேட்ரைட் சாயில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்மேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவா வெட் அண்ட் தென் ட்ரை. இப்போ வந்து மலை பிரதேசங்களில் பார்த்தீங்க அப்படின்னாவே ஊட்டி ஆர் கொடைக்கானல் ரீஜன்ஸ்ல பார்த்தோம்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும். ஸோ காலையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெயில் அடிக்கும் லைட்டாக, அண்ட் தென் மதியம் வெயில் கொஞ்சமாக வரும், ஈவினிங் மழை பெய்யும். ஸோ இரவில் ரொம்ப குளிர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஹாட் அண்ட் தென் ஒரு வெட்டான கண்டிஷன்ஸ் வந்து அடிக்கடி நீடிச்சிட்டே இருக்கனால மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்கக்கூடியனால மணல் அரிப்புன்றது ஏற்படுத்துது. ஸோ அந்த மணல் அரிப்பு லீச்சிங்கிறது ஏற்படுறதுனால எந்த ஒரு மினரல்ஸுமே அங்க தங்க முடியாது. ஏன்னா அடிக்கடி மழை பெய்ஞ்சிட்டே இருக்கும்போது என்ன ஆகுங்க, ஃபுல்லா வந்து ரெயின் வாட்டர் எல்லாமே அந்த மினரல்ஸ் எடுத்துட்டு போயிடுமா. ஸோ இந்த பகுதிகளில் தான் பாத்தீங்கன்னா இந்த லேட்ரைட் சாயில்ன்றது அதிக அளவில் பெரும்பாலும் காணப்படுது. எப்படி ஃபார்மேஷன்றதை மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல என்னதான் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரேட்டட் ஆக்சைட்ஸ் ஆஃப் அயன் அண்ட் தென் அலுமினியம். சரிங்களா? அதாவது ஆக்சைட்ஸ் ஆஃப் அயன் அண்ட் அலுமினியம் அப்படின்னு சொல்லலாம். நீர்நிலையில் இருக்கக்கூடிய அயன் ஆக்சைடுகள் அண்ட் தென் அலுமினியம் ஆக்சைடுகள் தான் அதிக அளவில் இதுல காணப்படுது. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப அசிடிக்கா இருக்கும் எங்கன்னா மலையோட மேல் பகுதிகளில். பிகாஸ் அங்க வந்து அமிலங்கள் அதிக அளவில் அமிலங்கள்லாம் காணப்படும் இந்த சாயில். எதனால அப்படின்னா அந்த லீச்சிங் ஏற்படுறதுனால மலையோட மேற்பரப்புல இருக்கக்கூடிய மண் எல்லாம் என்ன ஆகும், மழை பெஞ்சிட்டே இருக்கனால, ரெயின் வந்துட்டே இருக்கிறனால அந்த இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாமே கீழே வடிஞ்சு ஓடிடும். அதனால இங்க இருக்கக்கூடிய சாயில் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அசிடிக் நேச்சரா இருக்கும். அதுல வந்து ரொம்ப போரஸா இருக்கனால ஒரு வாட்டர்
தேக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு அளவுக்கு வந்து இதுல சக்தி கிடையாது. பட் மாய்ஸ்சரா இருக்காது. எப்பயுமே மழை பெஞ்சுட்டே இருக்குல்ல, ஓகேங்களா? அதனால அப்படி இருக்கும். கீழே இருக்கக்கூடிய பிளெயின்ஸ்க்கு லோ லெவல் பிளெயின்ஸ் இருக்கிறது எல்லாமே ஹெவி லூமி சாயிலா கிளேவா இருக்கும். இங்க வந்து மாய்ஸ்சரை தக்க வச்சுக்கக்கூடிய தன்மைன்றது இருக்கும் லூமி சாயில்ஸ்ல. ஓகேங்களா? பர்டிகுலர்லி என்ன இந்தியாவில் என்னென்ன ரீஜன்ஸ்ல காணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசாம் ஹில்ஸ். சரிங்களா? அசாம் ஹில்ஸ்னா என்ன கிராப்ஸ் விளைவிப்பாங்க? டீ, காஃபி எல்லாம் அசாம்ல நிறைய விளைவிப்பாங்க. டீ எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இந்த ஹில் சம்மிட்ஸ் ஆஃப் அசாம், கேரளா, கர்நாடகா, ஈஸ்டர்ன் காட்ஸ் கிழக்கு தொடர்ச்சி மலைகள்ல கொஞ்சம் பகுதிகள், அண்ட் தென் ஒடிசா ரீஜன் ஆஃப் ஒடிசாலையும் இந்த சாயில்ன்றது காணப்படும். ஓகேங்களா? இதுல பர்டிகுலர் கிராப்ஸ் என்னென்னலாம் விளைவிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காஃபி, ரப்பர், கேஷ்யூ நட்ஸ், முந்திரி, அண்ட் தென் டாபேக்கோ அப்படின்னா மரவள்ளி கிழங்கும் நம்ம இதுல அதிகமா விளைவிக்கலாம். நோட் பண்ணியாச்சா? ஓகே, இதான் கொடுத்துருக்காங்க பாருங்க. லீச்சிங், மண் சுவரனால ஏற்படக்கூடியது லீச்சிங்கிறது. காஃபி, ரப்பர், முந்திரி, மரவள்ளி கிழங்குலாம் அதிகம் காணப்படும். கேரளா, கர்நாடகா, அசாம் குன்றுகள், மேற்கு தொடர்ச்சி மலைகள், ஓகேங்களா, ஒடிசா அடிவார பகுதிகள் எல்லாமே இது அதிக அளவில் காணப்படுதுன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இந்த சாயில் தான் பாருங்க, சரளை மண், லேட்ரைட் சாயில். ஸோ இங்க பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஈஸ்டர்ன் காட்ஸ்ல, கேரளாவில் கொஞ்சம் கொஞ்சம் மலை பகுதிகளில், ஒடிசா பகுதிகளில், ஓகேங்களா, இங்க எல்லாமே இந்த அளவுல அசாம் ஹில்ஸ்ல எல்லாமே இந்த சாயில் வந்து அதிக அளவில் காணப்படுதுன்னு நம்ம சொல்லலாம். அடுத்த சாயில் பார்க்குறோம். என்ன சாயில் அப்படின்னா, ஃபாரஸ்ட் அண்ட் தென் மவுண்டைன் சாயில். ஃபாரஸ்ட் அப்படின்னா காடு மற்றும் மலைமண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த ஃபாரஸ்ட் அண்ட் இந்த சாயில்ல. இது வந்து டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ்க்கு ஒவ்வொரு மாதிரியான ஒரு சாயில் வந்து ஒவ்வொரு மாதிரியான ஒரு டைப்ஸ்ல வந்து காணப்படும் இந்த ரீஜன்ஸ்ல. இதுவும் அதே போல மலைகள் பிரதேசம், காடுனாவே அங்க வந்து மழை பெய்யும், திருப்பி வெயில் அடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்னோ, ரெயின், டெம்பரேச்சர் வேரியேஷன்றது அதிக அளவில் இருக்கிறனால ஒரு மெக்கானிக்கல் வெதரிங்ன்றது ஏற்படும். அங்க மண் அரிப்புன்றது ஒரு மெக்கானிக்கலா அந்த மண் அரிப்புன்றது ஏற்பட்டு இருக்கும். அதனால வந்து இந்த சாயில் உருவாகிறதா இந்த ஃபாரஸ்ட் அண்ட் தென் சாயில் சொல்லுவோம். இந்த சாயில்ல அதிக அளவு ஹியூமஸ் இருக்கும். சரிங்களா? பிகாஸ் இலையுதிர் காலம் வரும். இலையுதிர் காலத்துல இலை எல்லாமே கொட்டிடும். அப்ப என்ன ஆகும்? கீழே மழை பெய்யறனால நசுக்கி அந்த மண், அந்த சாயிலோட இருக்கக்கூடிய அந்த ஹியூமஸ் பாத்தீங்க அப்படின்னா அந்த இலை எல்லாமே இலை மக்கி போயிட்டு ஒரு மாதிரியான ஒரு நல்ல வளமிக்க ஒரு மண்ணா மாறி இருக்கிறதா இந்த ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டன் சாயில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பாத்தீங்க அப்படின்னா பொட்டாஷ், பாஸ்பரஸ், லைம் இது எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? பொட்டாஷ், பாஸ்பரஸ், லைம் இது மூணுமே இருக்காது. பட் என்னதான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹியூமஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிக அளவில் காணப்படும். ஓகேங்களா? ஹியூமஸ்ன்றது ரொம்ப அதிக அளவில் காணப்படும். இது ஒரு லைட் கலர் இருக்கக்கூடிய ஒரு சாண்டியான சாயில், ரொம்ப ஃபைனா தின்னா இருக்கக்கூடிய ஒரு சாயில். சம் ஆஃப் தி பீஸ் ஆஃப் ராக்ஸ் கூட கல்லுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சாயிலா காணப்படும். சாயில் இருக்கும், அது கூட குட்டி குட்டி கல்லும் இதுல காணப்படும். ரொம்ப அதிகமா ஹியூமஸ் தான் அதிகமா இருக்கும். இந்த ஹியூமஸை தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக பழங்கால வேளாண்மை, சரிங்களா, அதுக்கு பேரு ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நிலப்பரப்புல இங்க மட்டும் காடை அழிச்சிருவாங்க. ஸோ இந்த காடை அழிச்சிட்டு இங்க பயன்படுத்துவாங்க. எதுக்காக? விவசாயத்துக்கு பயன்படுத்துவாங்க. எல்லாரும் இங்க தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஒரு 40 வருஷம் 30 வருஷம் வரைக்கும் இங்க விவசாயம் செஞ்சுட்டு அப்படியே இந்த இடத்த விட்டுட்டு அடுத்த ஒரு கிரிட்டுக்கு சேஞ்ச் ஆயிடுவாங்க. ஸோ இங்க இருக்க மரத்தை எல்லாமே அழிச்சிட்டு இங்க விவசாயம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இங்க அப்படியே நம்மளுக்கு இங்க ஒரு 200 வருஷம் கழிச்சு இந்த இடத்துக்கு திருப்பியும் வரும்போது இங்க காடுகள் ஃபுல்லா முளைச்சிருக்கும், மரங்களா இருக்கும். அப்ப ஹியூமஸ் கண்டென்ட் எப்பயுமே மண்ணில் இருக்கும்னு நம்ம சொல்லலாம். பட் நாம இதெல்லாம் இப்ப ஃபாலோ பண்ணல, ஹியூமஸ் இல்லாதனாலதான் நாம வந்து நிறைய உரங்கள் நம்ம பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கோம். ஆர்கானிக் உரங்கள் அதெல்லாமே பயன்படுத்துறோம். இந்த மாதிரி ஹியூமஸ் கண்டென்ட் இருந்துட்டு அது எல்லாமே எலிமினேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு பேர் இந்த ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சருக்கு வந்து ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பேர்ல நம்ம அழைப்போம். நம்ம தமிழ்நாட்டுல வந்து பழங்கால வேளாண்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கேரளால வந்து போனம் அப்படின்னு சொல்லுவோம். போனம், போடு, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லயுமே இந்த மாதிரி ஒவ்வொரு அக்ரிகல்ச்சர் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் அக்ரிகல்ச்சர் டாபிக்ல நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க. ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர்னும் இந்த ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சரை சொல்லுவாங்க. எதுக்காக ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் பார்த்தோம் அப்படின்னா ஹியூமஸ் ரிட்டைன் பண்றதுக்காக இந்த ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் அவங்க பயன்படுத்துவாங்க.
இது எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோனிஃபெரஸ் ஃபாரஸ்ட், ஊசி இலை காடுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஊசி இலை காடுகள் எங்கெங்கெல்லாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ்லாம் ஊசி இலை காடுகள் அதிக அளவில் காணப்படும். உத்தரகாண்ட் மாநிலத்துல எல்லாம். ஸோ இந்த காடுகள்ல ஊசி இலை காடுகள் எங்கெங்க இருக்கும்? ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட் மற்றும் சிக்கிம். இது மட்டும் அல்லாமல் ஈஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் தென் வெஸ்டர்ன் காட்ஸ்லயும் இந்த ஃபாரஸ்ட் சாயில் காணப்படும். ஓகேங்களா? இதுல வளரக்கூடிய பயிர்கள் பாத்தீங்க அப்படின்னா காஃபி, டீ, ரைஸ், மெய்ஸ், மக்காச்சோளம், பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு, பார்லி அண்ட் தென் ட்ராபிக்கல் ஃப்ரூட்ஸ். ஓகேங்களா? பழங்கள், ஸ்பைசஸ், வாசனை பொருட்கள், இது எல்லாமே அதிக அளவுல காணப்படும். நோட் பண்ணியாச்சா? தமிழ்ல ஜஸ்ட் அப்படிதான் கொடுத்துருக்காங்க. பனிமலைகள், வெப்பநிலைகள் மாறுபடுறதுனால ஒரு சிதைவு ஏற்பட்டு அதனாலதான் இந்த சாயில்ன்றது உருவாயிருக்குன்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த பகுதிகள் பாருங்க, இதான் மலைமண் சொல்றோம். ஸோ ஹிமாலயாஸ்ல அதிகமான ஒரு மலைமண் இருக்கு. இந்த ப்ரௌன் கலர் ஷேட் தான் மலைமண். ஓகேங்களா? இப்படி ஹிமாலயாஸ்ல இருக்கக்கூடிய பகுதிகள் இதான் ஹிமாலயாஸ்னு பார்த்துருப்போம். வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், சென்ட்ரல் ஹிமாலயாஸ், ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். ஸோ இந்த ஹிமாலயாஸ்ல மோஸ்ட்லி வந்து இந்த மலைமன்றது அதிக அளவில் காணப்படுது, இந்த ப்ரௌன் ஷேட்ஸ் ஃபுல்லாவே. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஈஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ்லயும் இந்த மண்றது இருக்கு. அடுத்த மண் பாத்தீங்க அப்படின்னா ஆரிட் அண்ட் தென் டெசர்ட் சாயில். வறண்ட பாலைவன மண் தான் இந்த ஆரிட் அண்ட் டெசர்ட் சாயில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாலைவன மண் எப்படிங்க இருக்கும்? ஒரு கிராப்ஸுமே இருக்காது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மண் வந்து ரொம்ப ட்ரையான வறண்ட தண்ணி இல்லாத ஒரு மண்ணா தான் இந்த சாயில்ன்றது காணப்படும். சரிங்களா? எப்படி ஃபார்ம் ஆகுது? ட்ரை கிளைமேட், ஹை டெம்பரேச்சர், சீக்கிரம் தண்ணி ஊத்துனாவே உடனே வந்து எவாபரேட் ஆகி போயிடுமா? ஆக்சிலரேட்டட் எவாபரேஷன், அதிக எவாபரேஷன்ன்றது இருக்கும். அதனால இந்த மண் வந்து ரொம்ப ட்ரையா காணப்படும். சாயில்ஸ் எல்லாமே ரொம்ப ட்ரையா காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல செடிகளே இல்லை அப்புறம் அப்படிங்க ஹியூமஸ் அப்படின்றது இருக்கும். ஹியூமஸ் சுத்தமா இருக்காது, இலை மக்கு சத்துன்றது சுத்தமா இருக்காது. பிகாஸ் ஆஃப் இதுல வெஜிடபிள் கவரே எதுவுமே கிடையாது இதுல. சரிங்களா? ஓகே, இதனாலதான் உருவாகக்கூடிய ஒரு மண் தான் வந்து டெசர்ட் சாயில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல அதிக அளவுல சால்யூபிள் சால்ட் அப்படின்றது இருக்கும். சால்யூபிள் சால்ட் இதுல அதிக அளவு இருக்கும். அதனால இது வந்து அல்கலைன் நேச்சரா இருக்கும். அல்கலைன் அப்படின்னா ஒரு காரமண் அப்படின்னு சொல்லலாம். அல்கலைன் நேச்சரா இருக்கக்கூடிய ஒரு பகுதிகள், ஒரு மண் தான் இது. இதுல அதிக அளவு வந்து கால்சியம் கார்பனேட் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் பொட்டாசியம் அதிக அளவுல இருக்கும். கம்மியா என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்கானிக் மேட்டர் சுத்தமா இருக்கவே இருக்காது. நைட்ரஜன் இதுல சுத்தமா இருக்காது. நைட்ரஜன் கம்ப்ளீட்டா இதுல இருக்காது. ஓகேங்களா? நோட் பண்ணியாச்சா? ஓகே, இப்போ டெசர்ட் அப்படின்னாவே ராஜஸ்தான் பகுதிகள் அண்ட் தென் வடக்கு குஜராத் பகுதிகள், நார்த்தன் குஜராத் அண்ட் தென் சதன் பஞ்சாப் பகுதிகள், தென் பஞ்சாப் பகுதிகள், இந்த பகுதிகளில் தான் இந்த டெசர்ட் இருக்கு. ஸோ அந்த டெசர்ட் சாயில் ஈஸியா இருக்கு, நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இந்த டெசர்ட் சாயில பயிர் விளை வைக்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். நாம வந்து அதிக அளவுல இரிகேஷன்ஸ் கொடுத்து தான் பயிர்கள் விளை வைக்க முடியும். அப்படிப்பட்ட பயிர்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மில்லட்ஸ், பார்லி, காட்டன், மெய்ஸ் அண்ட் தென் பல்சஸ். பார்லி அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான பயிர் இந்த பகுதிகளில். ஒரு பார்லி ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கஞ்சி எல்லாமே வைக்கிறதுக்காக இந்த பார்லி ரைஸை பயன்படுத்துவாங்க. அண்ட் தென் விஸ்கி செய்யறதுக்காக இந்த பார்லி ரைஸை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இது எல்லாமே இரிகேஷன்ஸ் கொடுக்குற பட்சத்துல நம்ம இங்க வந்து விளைய வைக்கக்கூடிய ஒரு பயிர்கள். ஓகே, வறண்ட பாலைவன மண், இதை பத்தி தான் நம்ம இந்த கிளாஸ் இப்ப பார்த்தோம். ஓகே, இந்த சாயில் பாருங்க, இது அந்த வறண்ட பாலைவன மண். பாலைவனம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த பகுதிகளில் காணக்கூடிய மண் தான் நார்த்தன் இந்த மண். ராஜஸ்தான் ஃபுல்லாவே இந்த மண்ன்றது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சதன் பஞ்சாப்,
இந்த பகுதிகள் எல்லாமே இது காணப்படும். ஓகே, அடுத்த மண் பாத்தீங்க அப்படின்னா saline alkaline soils. ஓகேங்களா, saline and then alkaline soils. உவர் மண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உவர் உப்பு மண் அல்லது காரமண் அப்படின்னு சொல்லலாம், உவர்னு கூட நம்ம சொல்லலாம். இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி இல் ட்ரைனேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லா ஆறுகளுமே போய் கடல்ல சேர்ந்தாகணும். ஸோ இந்த கடல்ல சேரும் போது இந்த கடல் தண்ணியும் ஆட்டு தண்ணியும் எதிர்த்து நிக்குது பாத்தீங்களா. ஸோ இந்த பகுதிகளில் கடல் தண்ணி கொஞ்சம் வெளியே வந்து ஒரு உவர்ப்பு மண்ணா இங்க உருவாக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மண் தான் நம்ம உவர்ப்பு மண் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆறு போயிட்டு இதுக்கு மேல தாண்ட முடியாம நிக்கக்கூடியதை நம்ம இல் ட்ரைனேஜ் அப்படின்னு சொல்லுவோம். வடிகால் வந்து சரியா இல்லாதனாலதான் இந்த உவர்மன்றது ஃபார்ம் ஆகுது. வாட்டர் லாகிங், வாட்டரோட அடைப்பு ஏற்படுறதுனால சால்ட் வந்து இந்த சப்சாயிலுக்கு, அதாவது இந்த சப்சாயில் இருந்து டாப் சாயிலுக்கு சால்ட் வந்து மாறி வந்துடும். சரிங்களா, கேபிலரி ஆக்ஷன் அப்படின்னா கீழ இருந்து மேல வருது, நம்ம பார்த்தோம். சப் சர்ஃபேஸ்ல இருந்து டாப் சாயிலுக்கு மேல வந்தறனால இங்க இருக்கக்கூடிய சாயில் எல்லாமே உவர்ப்பா மாறிடுது. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறது தான் வந்து இந்த saline soil அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுல அதிக அளவு சால்ட்னாவே நம்மளுக்கு தெரியும், சோடியம், மெக்னீசியம், கால்சியம் உப்புகள் அதிக அளவுல காணப்படும். அதே போல சல்போரஸ் ஆசிடும் இதுல அதிக அளவுல காணப்படும். ஓகே, இதோட நேச்சர் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு அன்டீகம்போஸ்ட் ராக், மினரல் ஃபிராக்மெண்ட்ஸ் எல்லாமே இதுல அதிக அளவில் காணப்படும். கொஞ்சம் கொஞ்சம் ராக்ஸ் மாதிரி அன்டீகம்போஸ்ட் ராக்ஸ் எல்லாமே இதுல இருக்கும். இதுல பயிர்கள் எதுவும் விளைய வைக்கவே முடியாது saline soilல. என்னென்ன பகுதிகளில் காணப்படும் அப்படின்னா ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா அண்ட் தென் பீகார், உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா இந்த இருக்கக்கூடிய வறண்ட பகுதிகளில் இது காணப்படும். ட்ரையர் பார்ட்ஸ் ஆஃப் பீகார், உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் அண்ட் தென் மகாராஷ்டிரா இதுலயுமே இந்த saline soilன்றது அதிக அளவில் காணப்படும். ஓகேங்களா, ஓகே, இது அந்த உவர்ப்பு மற்றும் காரமண். ஓகே, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பிட்டி அண்ட் தென் மேஷி சாயில். மேஷி சாயில் அப்படின்னா சதுப்பு நிலமண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அல்லது களிமண் அல்லது சதுப்பு நிலமண் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த மேஷி சாயில். இது பாத்தீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் இருக்குன்றதை நம்ம பார்க்க போறோம். எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த இடத்துல அதிகமான ஒரு ஆர்கானிக் மேட்டர் டெபாசிட்டா இருக்கும். அதாவது செடிகளோட கிளைகள், இந்த மாதிரி ஒரு நசிஞ்சு போன அழுகி போன கிளைகள் எல்லாமே அதிகமா இருக்கக்கூடிய ஒரு இடங்கள், தண்ணி வந்து அடிக்கடி பிளாக் ஆகக்கூடிய ஒரு இடங்கள், சரிங்களா, சேறு மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே இந்த மார்ஷி சாயில்ன்றது காணப்படும். அதனால களிமண்றது உருவாகுது. அதாவது ஹெவி ரெயின்ஃபால் இருக்கும். அதிக அளவு வந்து ஒரு ஈரத்தன்மை வாய்ந்த ஒரு பகுதிகள். சரிங்களா, இப்போ நம்மளுக்கு தெரியும் வேர்ல்ட்லேயே வந்து ரொம்ப ஈரமா இருக்கக்கூடிய பகுதி இந்தியாவில தான் இருக்கு. மவுசுன்ராங் அப்படின்னு சொல்லுவோம். வேர்ல்ட்லேயே ரொம்ப ஹியூமிடிட்டி அதிகமா இருக்க, மழை பெய்யறதா ரொம்ப அதிகமா இருக்கிறது மவுசுன்ராங் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் வந்து சிறப்புஞ்சின்னு நம்ம சொல்லுவோம். சிறப்புஞ்சிலையும் வேர்ல்ட்லேயே செகண்ட் ஹையஸ்ட் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லுவோம். தேர்டு பாத்தீங்க அப்படின்னா சின்ன கல்லர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சின்ன கல்லர் அப்படின்றது வந்து வால்பாறையில ஒரு பகுதி தான் சின்ன கல்லர். சரிங்களா, உலகத்திலேயே மிக அதிக அளவு மழைப்பொழிவு தரக்கூடிய 3 இடமுமே இந்தியாவில தான் இருக்குது. இந்த மவுசுன்ராம் அண்ட் தென் சிறப்புஞ்சி பாத்தீங்க அப்படின்னா மேகாலயால காணப்படுது. சின்ன கலர் பாத்தீங்கன்னா இந்த வால்பாறை பகுதிகளில் காணப்படுது. ஸோ இந்த 3 பிளேஸ்மே அதிக அளவுல இந்த ஹியூமிடிட்டின்றது இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். ஓகே, இந்த சாயில்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த களிமண் பாத்தீங்கன்னா ஒரு ஈரப்பதமான ஒரு சாயிலா தான் இருக்கும். அண்ட் தென் பிட்டி சாயில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிளாக் கலர்ல ஹைலி அசிடிக்கா இருக்கும், அமிலத்தன்மை அதிகமாக கொண்டதா சாயிலா தான் இந்த பிட்டி சாயில்ன்றது இருக்கும். ஓகேங்களா, இதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பாத்தீங்க அப்படின்னா பொட்டாஷ் அண்ட் தென் பாஸ்பேட்ஸ் வந்து இருக்காது. நிறைய அளவு சால்யூபிள் சால்ட்ஸ், கரைக்கப்பட்ட உப்புகள் அதிக அளவு காணப்படும். மோஸ்ட்லி 10-40%, 10-40% பாத்தீங்க அப்படின்னா இந்த வெஜிடபிள் மேட்டர்ஸ், குப்பைகள் தான் அதிக அளவில் காணப்படும். ஆர்கானிக் மேட்டர்ஸ் தான் அதிக அளவில் காணப்படும். வெஜிடபிள் மேட்டர்ஸும் அதிக அளவில் இருக்கும். மிச்சம் 60% தான் இந்த சேறு மாதிரியான பகுதிகள் காணப்படும். சரிங்களா, தமிழ்நாட்டில் பாத்தீங்க அப்படின்னா இந்த பிச்சாவரம் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், ஸோ இந்த பகுதிகளில் அதிக அளவில் காணப்படுது. முக்கியமா இந்த சுந்தரவன காடுகள், வெஸ்ட் பெங்கால்ல பாத்தீங்க அந்த புலிகள் சரணாலயம் இருக்கு பாத்தீங்களா, டைகர் ரிசர்வ். இந்த வெஸ்ட் பெங்கால் இருக்க டைகர் ரிசர்வ் ஃபுல்லாவே இந்த மார்ஷி லேண்ட்ஸ் தான் ஃபார்ம் ஆயிருக்கும். கேரளால அலப்புழா அண்ட் தென் கொட்டாயம் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இந்த மார்ஷி லேண்ட்ஸ் இருக்குது. கோஸ்டல் ஏரியாஸ் ஆஃப் ஒடிசா, தமிழ்நாடு, இங்கேயும் இந்த மார்ஷி சாயில்ஸ் இருக்குது. சுந்தர்பன்ஸ் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், பீகார், அல்மோரா டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் உத்தரகாண்ட் இந்த பகுதிகளிலும் இந்த மார்ஷி சாயில் காணப்படுது. இதுல விளைவிக்கக்கூடிய முக்கியமான பயிர் பாத்தீங்க அப்படின்னா பேடி அண்ட் தென் ஜூட்.
நெல் மற்றும் சணல். ஸோ சணலுக்கான ரெவல்யூஷன்ஸ் பார்த்துக்கோங்க. சணல் பயிர் விளைவிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ரெவல்யூஷன் தான் இந்த கோல்டன் ஃபைபர் ரெவல்யூஷன். தங்க இலை புரட்சின்னு சொல்லுவாங்க, தங்க நார் புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்டன் ஃபைபர் ரெவல்யூஷன் ஃபார் சணல் அதிக அளவில் விளைய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரட்சி கொண்டு வந்தாங்க. அதுக்கு பேர் தான் கோல்டன் ஃபைபர் ரெவல்யூஷன். சரிங்களா? இது முக்கியமா வந்து இந்த ஹூக்ளி நதிக்கரையோரம், ஹூக்ளி அப்படின்ற ஒரு நதி இருக்கு, ரிவர் இருக்கு. ஸோ அந்த ரிவர் வந்து வெஸ்ட் பெங்கால் இருக்குது. அந்த பகுதிகளில் தான் அதிக அளவு இந்த சணல் பயிர் வந்து விளைய வைக்கிறாங்க. சரிங்களா? நோட் பண்ணிக்கியாச்சா? நோட் பண்ணியாச்சா எல்லாருமே? ஓகே, இதான் தமிழ்ல அந்த ஸ்லைட் இருக்கு. கனிமன் மற்றும் சதுப்பு நிலமன் உருவாகிறது எப்படின்றத பார்த்தோம். என்னென்ன வேதியியற் பொருட்கள் இருக்கும் இல்லைன்றத பார்த்தாச்சு. 40 to 50% வந்து இதில் வந்து நிறையா வந்து வெஜிடபிள் மேட்டர்ஸ், களிமண்கள் தான் அதிக அளவு காணப்படும். ஓகே, இதான் பாருங்க மேசி சாயில் இந்த பகுதிகளில் காணப்படுது பாருங்க. இங்கே இருக்கு பாருங்க, எல்லோ கலர் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த கேரளா அலப்புழா கொட்டாயம்ல இருக்கும். இந்த பகுதிகள் எல்லாமே வெஸ்ட் பெங்கால், இது ஃபுல்லாவே இந்த மேஷி சாயில் தான் இருக்கும். ஸோ இந்தியா மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பகுதிகள் வெஸ்ட் பெங்காலில் அதிக அளவு இந்த மேஷி சாயில்ன்றது இருக்கு, சுந்தரவன காடுகளில். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயில்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் மண் வகைகள் எப்படியெல்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது, ஸோ எந்த மண் அதிகமாக இருக்குது, என்னென்ன கிராப்ஸ் வந்து அதிகமாக விளைய வைக்கலாம் அப்படின்றத நம்ம தமிழ்நாடு பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த செஷனில். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவில் வந்து 8 வகையான மண் இருக்குன்றதை பார்த்தோம். அது யாருங்க சொன்னது இந்தியாவில் 8 வகையான மண் இருக்குன்றது? இந்தியாவில் 8 வகையான மண் இருக்குன்றதை யாரு சொன்னது? இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் பார்த்தோமா, ICAR. ஸோ அதை வந்து செட்டப் பண்ணது 1953 பார்த்தோம். ஸோ ஓகேங்களா, இவங்க தான் சொன்னாங்க 8 வகையான மண். அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 5 வகையான மண் தான் காணப்படுது. அது என்னென்ன மண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுவேல் சாயில், பிளாக் சாயில், ரெட் சாயில், லேட்டரைட் சாயில் அண்ட் தென் செலைன் சாயில், உவர்ப்பு மண். இது 5ம் தான் தமிழ்நாட்டில் காணப்படக்கூடிய மண்கள். ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே பாருங்கள், இந்த பிக்சர் பாருங்கள். ஜஸ்ட் இந்த இதான் ரெட் சாயில். ஸோ ரெட் சாயில் தான் தமிழ்நாட்டில் அதிக அளவில் காணப்படக்கூடிய ஒரு மண் சொன்னோம். ஸோ இது ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாகவே ரெட் சாயில் தான் இங்கே காணப்படுது இந்த தமிழ்நாடு ஃபுல்லாகவே. ஓகேங்களா, இது பார்த்தீங்க அப்படின்னா ரெட் லூமி சாயில்ஸ். ஸோ இது வந்து ரெட் கலரில் கொஞ்சம் லூமியாக இருக்கக்கூடிய ஒரு சாயில்ஸும் இந்த பகுதிகளில் காணப்படுது. மவுண்டைன் சாயில் பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகளில், ஈஸ்டர்ன் காட்ஸ் பகுதிகளில் இந்த மவுண்டைன் சாயில்ன்றது காணப்படுது. அலுவேல் சாயில். ஸோ ஓகேங்களா, அலுவேல் சாயில்ன்றது இந்த கோஸ்டல் ரீஜன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, இந்த தஞ்சாவூர் டெல்டா, ஸோ இந்த பகுதிகளில் தான் ஃபுல்லாக அலுவேல் சாயில்ன்றது காணப்படுது. எந்தெங்க டெல்டா பகுதிகள் இருக்கோ அங்கெல்லாம் அந்த அலுவேல் சாயில்ன்றது இருக்கும். லேட்ரைட் சாயில், சரளைமன். ஸோ இந்த பகுதிகளில் தமிழ்நாட்டில் சரளைமன்றது காணப்படுது. சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் சாயில் என்ன அப்படின்னா அலுவேல் சாயில், வண்டல் மண். இது எப்படி உருவாகுதுன்றதை நம்ம பார்த்துட்டோம். எப்படின்னா ஆறுகள் வந்து ஓடக்கூடிய ஆறுகளில் வந்து நுண் படிவங்கள், சரிங்களா, சில்ட் பை த ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சில்ட் எல்லாமே டெபாசிட் ஆகக்கூடிய இடத்துல தான் வந்து இந்த அலுவேல் சாயில்ன்றது உருவாகுதுன்றதை பார்த்துருக்கோம். இதில் என்ன ரிச்சா இருக்கு, என்ன அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைம், பொட்டாஷ், மெக்னீஷியம், பாஸ்போரிக் ஆசிட். ஸோ இது எல்லாமே அதிக வளமாக இருக்கக்கூடியதான் இந்த அலுவேல் சாயில் இருக்கு. ஸோ இதனால நம்ம வந்து அரிசி பயிர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதான் தஞ்சாவூர் தான் நெற்களஞ்சியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்றதாமே பார்த்தோம். ஓகே, என்ன கம்மியா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நைட்ரஜன் அண்ட் தென் ஹியூமஸ் ரொம்பவே கம்மியா இருக்கும் இந்த சாயில்ல. ஓகேங்களா, இதுல வந்து ஒரு போரஸான ஒரு சாயில், தண்ணி ஊத்துனா அப்படியே கீழே வந்திருக்கக்கூடிய ஒரு சாயில். அதனால வந்து நுண்துளைகள் இருக்கக்கூடிய ஒரு சாயில், லூமி சாயில், களிமண் கலந்த ஒரு மண்ணாக இது காணப்படும். இதுல பயிர் என்னென்ன விளைவிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேடி, சுகர் கேன், பனானா, வாழைப்பழம். தமிழ்நாடு தான் வாழைப்பழத்துல பனானால ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மாநிலமா திகழுது. அதே போல மஞ்சளும் இந்த தமிழ்நாட்டில் பயிர் வைக்கிறாங்க இந்த அலுவேல் சாயில்ல. சரிங்களா?
ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்னென்ன ரீஜன்ல இது இந்த அலுவியல் சாயில்ன்றது இருக்குன்றத பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. ஆற்று பள்ளத்தாக்குகள் ரிவர்லாம் எங்கெங்க இருக்கோ ஸோ அந்த பகுதிகளில் இந்த அலுவியல் சாயில் இருக்குமா? ஸோ ரிவர் வேலிஸ் ரீஜன்ஸ்ல கோஸ்டல் பிளைன்ஸ் கடற்கரை ஓரத்துல இந்த அலுவியல் சாயில்ன்றது அதிக அளவில் காணப்படும். அப்படி இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸ் என்னென்னு பார்க்க போறோம். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், விழுப்புரம், கடலூர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி. ஸோ இந்த பகுதிகளில் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அலுவியல் சாயில்ன்றது அதிக அளவில் டெபாசிட் ஆயிருக்கும். ஸோ இப்போ கூட நம்மளுக்கு அக்ரிகல்ச்சரல் ஜோன், எஃபெக்டிவ் அக்ரிகல்ச்சர் ஜோன் அப்படிலாம் அறிவிச்சிருந்தாங்களா? ஸ்பெஷலான ஒரு அக்ரிகல்ச்சர் ஜோன் அறிவிச்சாங்களா? ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாமே கவர் ஆகக்கூடிய ஒரு பகுதிகள் தான் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், விழுப்புரம், கடலூர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி எல்லாமே இதுல வந்து அதிக அளவில் அலுவியல் சாயில் இருக்கும். ஓகேவா? நோட் பண்ணியாச்சா? ஊர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நோட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் போலாமா? அடுத்த சாயில் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் சாயில், கரிசல் மண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பிளாக் சாயில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்தோம் இக்னியஸ் ராக்ஸ் வந்து வெதரிங் ஆறனால, அதாவது இக்னியஸ் ராக்ஸ் வந்து சிதைவடைவதனால ஏற்படுறதா இந்த பிளாக் சாயில் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அப்படியா உருவாகிறதா இந்த பிளாக் சாயில். தீப்பாறைகள் வந்து சிதைவதனால உருவாகிறதா இந்த பிளாக் சாயில். இட் இஸ் ஆல்சோ கால் ரெகர் சாயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா? ரெகர் சாயில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுவும் சொல்லுவாங்க. ஆல் பிளாக் காட்டன் சாயிலும் இதை சொல்லுவாங்க. பருத்தி மண் அப்படின்னும் இதை சொல்லலாம். சரிங்களா? நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி டெக்கான் லாவா கிரானைட்னால ஒரு அது வந்து சிதைவதனால அப்படிதான் இது ஏற்படுதுன்றத பார்த்துருந்தோம். ஆல்ரெடி அதை தான் கொடுத்துருக்காங்க இந்த பிளாக் சாயில்ல. ஓகே, இது ஒரு ஃபைனான டெக்ஸ்சரான ஒரு கிளேயி சாயில் இது. சரிங்களா? அதாவது நுண் துளைகள் கொண்ட ஒரு பகுதியாக தான் இந்த பிளாக் சாயில்ன்றது இருக்கும். ஆனால் அதில் வந்து அதிக அளவில் என்ன காணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம், மெக்னீசியம் கார்பனேட்ஸ் அண்ட் தென் பொட்டாஷ் அண்ட் தென் லைம். சுண்ணாம்பு அதிகமாக இருக்கிறனால இது வந்து தண்ணியை தக்க வச்சுக்கக்கூடிய ஒரு சாயில். சரிங்களா? தண்ணி அதிக அளவு தக்க வச்சுக்கக்கூடிய ஒரு மண் தான் இந்த பிளாக் சாயில். ஓகே, அதனால நம்ம வந்து இதை வந்து பருத்தி விளைவிக்க ஒரு முக்கியமான ஒரு மண் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து பாஸ்போரிக் ஆசிட், நைட்ரஜன் வந்து ஆர்கானிக் மேட்டர்ஸ் உயிரின பொருட்கள் எல்லாமே ரொம்ப கம்மியான அளவு தான் இது காணப்படும். இதுல விளைவிக்கக்கூடிய பயிர் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பருத்தி, சோளம், சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, சோளம், கம்பு அண்ட் தென் ஃபோடர் கிராப்ஸ். ஃபோடர் கிராப்ஸ் அப்படின்னா என்ன மாதிரி இந்த மாடு தீவனங்கள்லாம் பயிர் வைக்கக்கூடிய ஒரு பகுதி, ஒரு கிராப்ஸ் தான் நம்ம ஃபோடர் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் இதுல விளைவிக்கலாம். பருத்தி, சோளம், கம்பு அண்ட் தென் ஃபோடர் கிராப்ஸ். ஓகேங்களா? அண்ட் தென் என்னென்ன பகுதிகளில் காணப்படுதுன்றதை பார்க்கலாம். கோயம்புத்தூர், மதுரை. சரி, கோயம்புத்தூர்னாவே நம்மளுக்கு தெரியும், மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா. ஸோ அங்கே தான் பருத்தி அதிகமாக விளையுன்றது தெரியும். கோயம்புத்தூர், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த பகுதிகள் எல்லாமே பெரும்பாலும் இந்த சாயில்ன்றது காணப்படுது. நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் சாயில் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் சாயில், செம்மண். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 3/2 பங்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் சாயில்ன்றது பெருமளவில் காணப்படக்கூடிய ஒரு மண். ஓகேங்களா? இது வந்து சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய நிலங்களில் வந்து அதிக அளவில் வந்து இந்த ரெட் சாயில் தான் காணப்படும். அதாவது ஒரு 3 பங்கு மண் இருக்கு அப்படின்னா அது வந்து ரெட் சாயிலே பார்த்தீங்க அப்படின்னா 2 பங்கு மண் வந்து தமிழ்நாட்டில் அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரு மண் தான். சரிங்களா? இது வந்து டெக்ஸ்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பளபளப்பான ஒரு மண்ணாக, அண்ட் தென் ஒரு சாண்டி லூமி களிமண் கொண்ட ஒரு தன்மை, களிமண்ணும் மணலும் கலந்த ஒரு தன்மையாக இருக்கிறது தான் இந்த மண். இது ஒரு போரஸான மண், அதிக அளவில் தண்ணி வந்து தக்க வச்சுக்காது, எப்பயுமே தண்ணியை தக்க வச்சுக்காது ஒரு ரெட் சாயில். சரிங்களா? ஓகே, எழுதியாச்சா? நெக்ஸ்ட் போலாமா?
ஓகே, ரெட் சாயில் பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரெட் சாயில்ல தான் ரொம்ப புவரா பாத்தீங்க, ரொம்ப கம்மி என்னென்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜன், பாஸ்போரிக் ஆசிட், ஹியூமஸ். இது எதுவுமே ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய ஒரு அளவா தான் ரெட் சாயில் காணப்படுது. இதுல அதிகமா விளைவிக்கக்கூடிய பயிர் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல், பாடி, ஓகேங்களா, ராகி, கேழ்வரகுன்னு சொல்லுவாங்க. ஸோ புகையிலை, காய்கறிகள், இதுவும் வந்து இந்த செம்மண்ல அதிக அளவுல விளைவிக்கக்கூடிய ஒரு பயிர். பண்ணியாச்சா? ஆல்மோஸ்ட் கண்டிப்பா நிறைய இரிகேஷன்ஸ் இதுல கொடுத்துட்டே இருக்கணும். அடிக்கடி வந்து இரிகேஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கமால. அண்ட் தென் மேன்யூவர், நிறைய உரங்கள் இதுல பயன்படுத்தும் போது தான் இதுல வந்து நல்ல செழிப்பான ஒரு பயிர்களை பயன்படுத்த முடியும். அப்படி இருக்கிறது தான் தமிழ்நாடு நிறைய இது இருக்கு, ஓகேங்களா. அண்ட் தென் சிவகங்கை, ராமநாதபுரத்துல பெருமளவான இந்த ரெட் சாயில்ன்றது முழுக்க முழுக்க இந்த ரெட் சாயில்ன்றது காணப்பட்டு இருக்கு. நோட் பண்ணியாச்சுங்களா? நெக்ஸ்ட் சாயில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லேட்ரைட் சாயில், சரளை மண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த லேட்ரைட் சாயில் ஆல்ரெடி பார்த்துரும் நம்ம. அடிக்கடி ஒரு வேரியேஷன் இந்த டெம்பரேச்சர் அண்ட் தென் அந்த கோல்னஸ் வந்து வந்து வேற வேறமான டெம்பரேச்சர் இருக்கிறனால தான் அந்த லீச்சிங் ஏற்படுதுன்னு சொல்லுவோம். ஸோ அதிகமான வந்து மலைப்பகுதிகள், ஹில் ஸ்டேஷன்ஸ்ல அதிகமாக காணப்படுதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம், ஓகேங்களா. அதனால தான் உருவாகுது. ஸோ இது வந்து காஞ்சிபுரம், திருவள்ளூர், தஞ்சாவூர் அண்ட் தென் முக்கியமான பகுதியான நீலகிரியில இந்த மண் அதிக அளவுல காணப்படக்கூடியது. ஓகே, இதுல விளையக்கூடிய பயிர் பாத்தீங்க அப்படின்னா இஞ்சி, மிளகு, ஜிஞ்சர் பெப்பர், வாழை, முக்கியமானது டீ அண்ட் காஃபி பிளான்ட்ஸ், நெல்லும் விளைய வைக்கலாம். படி ஸ்டெப் கல்டிவேஷன்ஸ் மூலியமா நெற்கயிரும் இதுல விளைய வச்சிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் போலாமா? செலைன் சாயில், உவர்ப்பு மண் அல்லது உவர் மண் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. உவர்ப்பு மண் அல்லது உவர் மண். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் பீச்சஸ் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல வந்து இந்த உவர்ப்பு மண்றது பெருமளவில் காணப்படக்கூடியது. அதுல அந்த கோரமண்டல் கோஸ்ட், சோழமண்டல பகுதிகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிருஷ்ணால இருந்து காவேரி வரைக்கும், கிருஷ்ணா நதிக்கரையில இருந்து காவேரி வரைக்கும் இருக்கக்கூடியதான் நம்ம வந்து கோரமண்டல் கோஸ்ட் அல்லது சோழமண்டல பகுதின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பகுதிகள் கடற்கரை ஓரத்துல பாத்தீங்க அப்படின்னா எஸ்பெஷலி வேதாரண்யம்ல ரொம்ப பெருமளவு இந்த செலைன் சாயில்ன்றது காணப்பட்டு இருக்குது. எப்போ இது வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 26, 2004 சுனாமி ஏற்பட்ட காலத்துல அதிக அளவான இந்த சலைன் சாயில்ன்றது வந்திருக்கு அப்படின்றது சொல்லப்படுது. இது வந்து கல்டிவேஷன்ஸ்க்கான ஒரு உகந்த மண் கிடையாது, ஓகேங்களா. எல்லாமே வந்து ஜஸ்ட் வந்து ரொம்ப ட்ரையான ஒரு அதிக அளவு அல்கலிட்டி, அந்த உப்பு தன்மை அதிக அளவு இருக்கனால இது வந்து இருக்கக்கூடியத ஒரு மண் தான். எந்த ஒரு பயிரும் இதுல விளைவிக்க முடியாது.